Good morning students. Today we are going to discuss about SQL. ஓகேப்பா. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு MySQL வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இது டிசைன் பண்ணுறது, டேட்டாபேஸ் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். நம்ம டீப்பாக நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா SQL கான்செப்டாக பார்க்க போகிறோம். சரியா. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் SQL அப்படின்னா என்ன அப்ரிவேஷன் விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஓகேவா. ஸோ அதை பற்றி கொஞ்சம் நமக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எஸ்கியூஎல்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்கியூஎல் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஸோ இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் யூஸ்டு ஃபார் அக்சஸிங் அண்ட் மேனிப்புலேட்டிங் டேட்டா பேஸு. அப்போ எஸ்கியூஎல் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ MySQL இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் இல்லையா. எஸ்கியூஎல் அப்படின்னாலும் MySQL அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ அந்த அப்படி நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இது மல்டி வைட்னஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணார்னா இதை கண்டுபிடிச்சாருன்னு சொன்னோம். ஸோ அந்த அப்படிங்கிறது உங்களுடைய டாட்டரோட நேமில் வர அந்த லெட்டர்ஸ் அவர் சேர்த்துருக்காரு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சரியா. ஸோ அப்போ எஸ்கியூஎல் அப்படிங்கிறது ஒரு டேட்டா பேஸ் கிடையாது. ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ், இது ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ அக்சஸிங் அண்ட் மேனிப்புலேட்டிங் டேட்டா பேஸ். அக்சஸிங் அண்ட் மேனிப்புலேட்டிங் டேட்டா பேஸு தமிழில் பார்த்தீங்கன்னா தரவுத்தளங்களை அணுகவும் மற்றும் கையாளவும் பயன்படும் தரநிலை மொழியை எஸ்கியூஎல் ஆகும். தரநிலை மொழி அப்படின்னு சொல்லலாம். டேட்டா பேஸ் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இட் இஸ் டிக்ளேர்ட் as ஸ்டாண்டர்ட் பை அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டியூட். என்ன சொல்றாங்க, இட் இஸ் டிக்ளேர்ட் as ஸ்டாண்டர்ட் பை அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டியூட் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் இன் 1986 and 1987 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இதை ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு டேட்டாபேஸ் சிஸ்டமாக நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா. டிபிஎம்எஸ் சிஸ்டம் எஸ்கியூஎல் அப்படிங்கிறது டிபிஎம்எஸ் சிஸ்டம் தானே. ஸோ நம்ம டேட்டாபேஸ் நம்ம டேட்டாபேஸ் இருக்கிற டேட்டா நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சிஸ்டம், ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் என்னென்னா எஸ்கியூஎல் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஒரு ஸ்டாண்டர்டாக யார் இதை கொடுத்தாங்க, ஒரு ஸ்டாண்டர்டாக யார் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ANSI. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா ANSI அப்படிங்கிறது நம்ம சிலாம் நம்ம ANSI அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஒரு இன்ஸ்டியூஷன் தான். சரியா. நம்ம ஒரு பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அந்த கம்பெனி. சரியா. இப்போ ஒரு ஃபோன் இருக்கோம்னா ஒரு ஃபோனை இப்போ மைக்ரோசாஃப்ட் கம்பெனி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ ஆண்ட்ராய்டு மொபைல் நம்ம இது பண்ணால் நம்ம மைக்ரோசாஃப்ட் கம்பெனி சொல்கிறோம், ஆப்பிள் கம்பெனின்னு சொல்கிறோம். ஸோ ஐஃபோனில் ஆப்பிள் கம்பெனிலாம் சொல்கிறோமா இல்லையா. அதே மாதிரி எஸ்கியூஎல் ஸ்டாண்டர்டை யார் அதை ஒரு ஒரு அப்ரூவல் கொடுத்து அதை ஒரு ஸ்டாண்டர்டாக அறிவிச்சாங்க, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ANSI. ஸோ ANSIனா பாருங்கள், அப்ரிவேஷன் பாருங்கள், அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இன்டர்நேஷனல் ISOன்னு சொல்லுவோம். ஸோ ISO அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டு. ஸோ அது இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணால் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும். சரியா. நம்ம அங்கே நம்ம ஒரு இதை நம்ம நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம சர்டிஃபிகேட்லாம் இது ப்ரொடியூஸ் பண்ணணும். சரியா. ஸோ அது ISO அப்படின்னா என்ன உங்களுக்கு அப்ரிவேஷன் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ எந்த இயரில் அப்படின்னா 1986. ஸோ ANSI என்ன பண்ணாங்க அப்படின்னா ANSI சொன்னது 1986. ISO என்ன பண்ணாங்கன்னா 1987. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் SQL என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டு லாங்குவேஜாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எதுக்காக, டிபிஎம்எஸ்க்காக. சரியா. ஸோ இதான் SQLோட பேசிக் கான்செப்ட், SQLோட பேசிக்கோட இன்ட்ரடக்ஷன் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதோடைய என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ப்ரீஃபாக கொஞ்சம் உள்ளே போயிட்டு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ என்ன சொல்லியிருக்காங்க, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸு, ஸோ அதனுடைய சிறப்பாக ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லணும், அதனுடைய முக்கியத்துவம் நம்ம சொல்லுவோம். சரியா. ஸோ அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். about SQL. Though SQL is standard language, different versions are maintained to meet out the requirements. Few major functions performed using SQL அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ SQL அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜஸ் கேட்பாங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ SQL அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா SQL அப்படிங்கிறது நமக்கு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் அப்படின்னா நிறைய வெர்ஷன்ஸ் SQL பார்த்தீங்கன்னா நம்ம ரீசன்ட் வெர்ஷன் என்ன சொல்லுவோம், 2003. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோமா SQL 2003. அதுதான் ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வெர்ஷனு. ஸோ நிறைய வெர்ஷன்ஸு இருக்குது. ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம எதுக்காக நிறைய வெர்ஷன்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இப்போ SQL 2003னா அதுக்கான ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். நம்ம எப்படி மொபைலில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Redmi 7, Redmi 8, Redmi 10 அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வெர்ஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகும் இல்லையா. அட்வான்ஸாக போக ஃபீச்சர்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டே போவோம். சரியா. அதே மாதிரி தான் SQL நிறைய வெர்ஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது எதுக்காக அப்படின்னா அதனால் நிறைய ஃபீச்சர்ஸ் நமக்கு கெட்
கெட் பண்ணிக்கிறதுக்காக. சரியா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இன்டீரியர் கொஸ்டின். சரியா? இது ஒரு இன்டீரியர் உங்களுக்கு 2 மார்க் அல்லது 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரைட் டவுன் தி மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம்டு யூசிங் எஸ்கியூஎல். ரைட் டவுன் தி மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட்டு. சரியா? இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஓகே, பார்க்கலாமா? ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பாருங்கள், எக்ஸிக்யூட்ஸ் கொரிஸ் அகேன்ஸ்ட் அ டேட்டா பேஸு. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா வந்து டேட்டா பேஸ்க்கு எதிர்ப்பாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கொரிஸ் வந்துட்டு என்ன பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுது. நீங்கள் என்ன டேட்டா பேஸில் என்ன கொரி கொடுக்குறீங்களோ டக்குன்னு என்னென்னா உங்களுக்கு உடனே வந்துட்டு என்ன பண்ண உங்களுக்கு கொரிஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்ரீவ்ஸ் டேட்டா ஃப்ரம் டேட்டா பேஸு. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுதுன்னா அவங்க டேட்டா பேஸில் நம்ம என்ன நீங்கள் கொரி வந்து கொடுக்குறீங்களோ உடனே என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு அந்த டேட்டா நீங்கள் அந்த டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை உங்களுக்கு என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ரெட்ரீவ் அப்படின்னா வந்து மீட் எடுத்து கொடுத்தால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தமிழில் பாருங்கள், நம்ம எக்ஸிக்யூட்ஸ் கொரிஸ் அகேன்ஸ்ட் டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறோமா, தமிழில் என்ன அப்படின்னா தரவுத்தளத்திற்கு எதிராக வினவல்களை இயக்குகிறது. நீங்கள் என்ன வந்துட்டு அங்கே வந்துட்டு டேட்டா பேஸில் இருக்குதோ நீங்கள் என்ன இது பண்ணுறீங்களோ அதுக்கு கொரி அந்த வினவல் வந்து உங்களுக்கு ரைட் பண்ணிடுது. ரெட்ரீவ்ஸ் அப்படின்னா வந்துட்டு தரவுத்தளத்தில் இருந்து தரவை மீட்டெடுக்கும். அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ உடனே என்ன பண்ணோம்னா அந்த டேட்டா பேஸில் அப்படியே கேப்சர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ தேர்ட் என்ன அப்படின்னா இன்சர்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் ரெக்கார்ட்ஸ் என்ன டேட்டா பேஸு. ஸோ இன்சர்ட்ஸ் அண்டு அப்டேட்ஸ், அப்போ இன்சர்ட் பண்ணால் புதுசாக அதை இன்சர்ட் பண்ணுறோம். அப்டேட் அப்படின்னா ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுதான் என்ன பண்ணால் அதை வந்து பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் பார்த்தீங்கன்னா என்ன தரவுத்தளத்தில் இருந்து தரவை அழிக்கிறது. அப்போ அதை புதுசாக வந்து உருவாக்கவும் செய்துனோன்னா அப்படின்னா அப்டேட்டும் பண்ண இல்லை சாரி இது என்ன அப்படின்னா வந்துட்டு இன்சர்ட் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா உள்ளே வந்துட்டு என்ன புதிய தரவுகளை வந்து மற்றும் புதிய அட்டவணைகளை உருவாக்குகிறது அப்படி தான் நம்ம சொல்லுவாங்க. இன்சர்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் ரெக்கார்ட்ஸ் என்ன டேட்டா பேஸ். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா பதிவுகளை வந்துட்டு உருவாக்கவும் செய்து மாற்றலாம். சரியா? பதிவுகளை உருவாக்க மற்றும் மாற்ற துணை புரிகிறது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? தமிழ் அதை தான் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் டெலிட் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் டேட்டா பேஸு. ஸோ டெலிட் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் டேட்டா பேஸ்னா ஸோ ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ண நம்ம பதிவு வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த டேட்டா தரவுத்தளத்திலிருந்து நம்ம நீக்கிறோம். அப்போ தரவுத்தளத்திலிருந்து தரவை அழிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா கிரியேட்ஸ் நியூ டேட்டா பேசஸ் அண்ட் நியூ டேபிள்ஸ் என்ன டேட்டா பேஸ். அப்போ நியூ டேட்டா பேசஸ் வந்து கிரியேட் பண்ணுது. புதிய தரவுத்தளங்களை உருவாக்கவும் மற்றும் புதிய அட்டவணைகளை உருவாக்க வழிவகுக்கிறது அப்படி இந்த மாதிரிலாம் செய்யுது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு எஸ்கியூஎலோட ஃபங்க்ஷன்ஸே அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதனுடைய என்ன முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு செயல்பாடுகள் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா வந்துட்டு நம்ம முக்கிய செயல்பாடுகள், இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் தமிழில் முக்கிய செயல்பாடுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? ஸோ இது வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா? ப்ரீஃபில் ரைட் அபவுட் தி கான்செப்ட் ஆஃப் எஸ்கியூஎல்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டு மேலே இதை எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து இது உள்ளே இருக்கிறது இங்கே எபவுட் எஸ்கியூஎல் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக எழுதிங்கனாவே உங்களுக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் வந்து ஃபுல் மார்க் போட்டுவாங்க. ஓகேவாப்பா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்து போனால் நம்ம எஸ்கியூஎல் பற்றி என்னென்னு பார்த்தோம். சரி, இதில் வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வந்துட்டு நமக்கு கமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? கமெண்ட் அப்படின்னு வந்து கட்டளை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம டேட்டா பேஸ் வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் என்ன வேணும், நம்ம இங்கே நம்ம கொரிஸு ஸோ வினவல் அப்படின்னு நம்ம பயன்படுத்தணும்னு சொன்ன முடியாது. அந்த வினவல் நம்ம பண்ணணும், அந்த கொரிஸ் நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு சம் லாங்குவேஜஸ் தேவை. ஸோ அந்த லாங்குவேஜுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு எஸ்கியூஎல். ஸோ நம்ம இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், அந்த வந்துட்டு கொரிஸ் வந்துட்டு நம்ம எழுதுவோம். சரியா? இப்போ எப்படி நம்ம வந்துட்டு இப்போ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டருக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட்டில் போய்ட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் வந்து கொடுப்போம். சரி, அல்லது டெஸ்க்டாப்பில் தான் போகிறோம். ஸோ அந்த வே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அப்போ நம்ம அந்த டேட்டா பேஸை போய் நம்ம டேட்டாவை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வே வேணும். நான் எப்படி பண்ணணுமோ வேணும். அதுக்கு யூஸ் பண்ணுறது என்னன்னா வந்துட்டு நம்ம எஸ்கியூஎல். ஸோ அந்த டிபிஎம்எஸ் சிஸ்டம் வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ் நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்துட்டு எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, அந்த சிஸ்டம் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா யூஸிங் தி நம்ம என்னென்னா கொரிஸு. ஸோ அதை கட்டளை. அப்போ அந்த கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அப்போ இன்சர்ட் பண்ணுறோம், அது வரணும், அப்டேட் பண்ணால் வரணும், செலக்ட் பண்ணால் வரணும். ஸோ அதில் தெரிஞ்சால் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நிறைய வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய வந்து எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மேஜராக பார்த்திங்க அப்படின்னா 5 மேஜர் கேட்டகரிஸு. ஸோ 5 மேஜர் கேட்டகரிஸ் 5 வகைகள் இருக்குது. சரியா? நான் 5 கேட்டகரிஸ் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம என்னென்னு பார்க்கலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு பார்க்க போனோம் அப்படின்னா டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா DDL. ஸோ 5 கேட்டகரிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். தமிழில் பார்த்திங்க அப்படின்னா தரவு வரையறை மொழி. டேட்டானா தரவு, டெஃபினேஷனா வரையறை, லாங்குவேஜ்னா மொழி. ஸோ DDL அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதாப்பா? ஸோ பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா the DDL commands are used to define database schema. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது, டேட்டாபேஸ் ஸ்கீமா. நம்ம அதான் ப்ராக்கெட்டில் பாருங்கள் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கட்டமைப்பு. ஸோ ஒரு டேட்டாபேஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதை டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுக்குறது என்ன அப்படின்னா இந்த டேட்டா டெஃபினேஷன் DDL கமெண்ட் யூஸ் ஆகுது. ஆல்சோ
டு கிரியேட் அண்ட் மாடிஃபை தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் இன் தி டேட்டாபேஸ். ஸோ அதுக்குள்ள இருக்கிற ரோ காலம் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னா உள்ள இருக்கிற டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம மாற்றிக்கலாம். சரியா? அப்போ டேட்டா டிடிஎல் அப்படிங்கிறது அந்த லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்துட்டு என்னன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் ஸ்கீமா அப்படின்னா ஸ்ட்ரக்சரு. ஸோ அந்த டேட்டாபேஸோட என்டையர் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற லாங்குவேஜ் தான் வந்துட்டு டிடிஎல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன்னும் ஆல்சோ என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு புதுசாக வந்து நம்ம எதாவது கிரியேட் பண்ணலான்னு ஆல்ரெடி இருக்குது. அப்போ கிரியேட் அண்ட் மாடிஃபை. சரி, கிரியேட்டும் பண்ணலாம், அப்டேட்டும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா அண்ட் அந்த டேட்டாபேஸோட டேட்டா ஸோ கிரியேட் பண்ணணும் புதுமையான டேட்டா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம உருவாக்கலாம் மற்றும் அதை நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் பாருங்கள், டிடிஎல் கட்டளைகள் தரவுத்தள திட்டத்தை வரையறுக்க பயன்படுகின்றன. தரவுத்தள பொருளின் கட்டமைப்பை உருவாக்கவும் மாற்றம் செய்யவும் இது பயன்படுகிறது. புரிஞ்சுதாப்பா? இந்த ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கிளாஸில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி ஃபைனல் கிளாஸ் பண்ணி லாஸ்ட் கிளாஸ் இன்னும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தேர்ட் சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? போலாமா? பாருங்கள். ஸோ என்னென்ன அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கிரியேட் என்னென்ன கமெண்ட்ஸ் அப்படின்னா பாருங்கள், கிரியேட்டு, ஆல்டரு, ட்ராப்பு, ரீநேம் அண்டு ட்ரங்கேட்டு. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கமெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு இன் தி டிடிஎல். ஸோ டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜில் யூஸ் பண்ண கமெண்ட்ஸ் என்னென்னலாம் அப்படின்னா கேட்பாங்க. இப்போ ஒன்று பப்ளிக் வந்துட்டு லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்துட்டு இந்த 2020 அந்த இதில் வந்து நம்ம கேட்டிருந்தாங்க. சரி, என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மார்ச் 20 ஸோ அதில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த கமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த கமெண்ட் வந்துட்டு ஒன்று கொடுத்துட்டு லிஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸை கொடுத்துட்டு விச் கமெண்ட் இஸ் நாட் ப்ரெசென்ட் இன் தி டிடிஎல் லாங்குவேஜ் அப்படின்ட்டு கேட்டாங்க. சரி, ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்துக்கிட்டீங்க என்னென்னலாம் இருக்குது எது இதெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம மைண்டோட பார்த்துக்கணும். என்னென்ன கமெண்ட்ஸாக கிரியேட்டு. ஸோ என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, கிரியேட் இருக்குது, ஆல்டர் இருக்குது, ட்ராப், ரீநேம் அண்ட் ட்ரங்கேட்டு. சரியா? ஸோ கிரியேட்னா புதுசாக வந்து எதோ பண்ண போகிறோம், ஆல்டராக மாற்றுறோம், ட்ராப்னா வந்து நீக்கிறது, ரீநேம்னா மாற்றிட்டு ரீநேம் பண்ணுறது, ட்ரங்கேட் அப்படின்னா வந்துட்டு நம்ம திருப்பி வந்துட்டு என்ன மாற்றுறது. சரியா? ஸோ ரீடூ பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணால் நம்ம டிடிஎல்ல யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? இங்கே பாருங்கள், உங்கள் டேபிளர் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பார்க்கலாமா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிரியேட்டு. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது வந்துட்டு கிரியேட்டு. ஸோ அது எதுக்காகனா யூஸ் டு கிரியேட்டு டேட்டாபேஸாக, யூஸ் டு கிரியேட்டு டேட்டாபேஸ் டேபிள்ஸ், யூஸ் டு கிரியேட்டு டேட்டாபேஸ் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? தமிழையும் வந்து என்ன கிரியேட்டுன்னு கொடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அப்படின்னா தமிழில் கட்டளைகள், டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா விளக்கம். சரிப்பா? அப்போ கிரியேட்டுங்கிறது அட்டவணைகள் அல்லது தரவுத்தரங்களை உருவாக்க பயன்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டர். ஸோ ஆல்டராக மாடிஃபை பண்ணுறது. அப்போ என்ன மாடிஃபைஸ் தி எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸ் ஆர் டேபிள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க தமிழில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கும் தரவுத்தள அல்லது அட்டவணை கட்டமைப்பை மாற்றி அமைக்கிறது. ஓகேவா? ட்ராப் அப்படின்னா என்னன்னா டெலிட்ஸ் அ டேட்டாபேஸ் ஆர் டேபிள். அப்போ என்ன சொல்லலாம், டேட்டாபேஸ் அப்படின்னா தரவுத்தளத்தில் டெலிட் பண்ண அப்படின்னா என்ன சொல்லலாம் வந்துட்டு நீக்குதல், தரவுத்தளத்தில் உள்ள தரவுத்தளம் அல்லது அட்டவணையை நீக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். ரீநேம் அப்படின்னா யூஸ் டு ரீநேம் an existing object in the database. அப்போ ரீநேம் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னா தரவுத்தளத்தில் ஏற்கனவே உள்ள பொருளின் பெயரை மாற்ற பயன்படுகிறது. ட்ரங்கேட் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா வந்துட்டு எல்லாத்தையும் பண்ண போகிறோம், எல்லாம் ஃபுல்லாக. ஸோ நம்ம என்ன அப்படின்னா வந்துட்டு டேபிள் இருக்கா இல்லையா, டேபிளாக ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை மட்டும், ஸோ பர்டிகுலர் ஒரு டேட்டாவை மட்டும் நம்ம டெலிட் பண்ணோம் அப்படிங்கிறது அது வேறு, அது வந்து நம்ம சொல்லுவோம். சரி, ஆல்டர் பண்ணுறது அந்த மாதிரி எதாவது சொல்லலாம். ட்ரங்கேட் அப்படின்னா என்டையர் டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டாவையும், ஸோ டெலிட் ஆல் டேபிள் ரெக்கார்ட்ஸ், எல்லா ரெக்கார்ட்ஸையும் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டெலிட் பண்ணுறோம். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா அட்டவணையில் உள்ள அனைத்து பதிவுகளையும் நீக்க பயன்படுகிறது. புரிஞ்சுதாப்பா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டிடிஎல் கமெண்ட்ஸோட உங்களுக்கு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப் ஆஃப் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா கமெண்ட் என்ன, எஸ்கியூஎல் கமெண்ட் என்ன அப்படின்னா டிஎம்எல் அப்படின்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். டிஎம்எல் அப்படின்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். தமிழில் பார்த்தீங்கன்னா தரவு கையாளுதல் மொழி. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. தீஸ் எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் டீல்ஸ் வித் தி மேனிப்புலேஷன் ஆஃப் டேட்டா ப்ரெசென்ட் தி டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸில் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டா வந்து மேனிப்புலேட் பண்ணுறோம். ஸோ மேனிப்புலேட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கையாளுதல் சொல்லுவோம். அப்புறம் கையாளுனா மேனேஜ் பண்ணுறது, மேலாண்மை பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக கிரியேட் பண்ண போகிறோம். அதில் வந்து நம்ம என்ன அக்சஸ் பண்ண போகிறோம், கிரியேட் பண்ணலாம் அண்ட் அதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொன்னோம். அதில் வந்து நம்ம புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணலாம், ஆல்ரெடி இருக்கிறத வந்து அப்டேட் எதாவது மாற்றலாம்னு சொன்னோம். ஸோ இதில் பார்த்தோம்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேனிப்புலேட் பண்ணுறது வந்து சிம்பிளாக வந்துட்டு டேட்டாபேஸை ஸ்டோர் பண்ணி டேட்டா வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கணும். மேனிப்புலேட் எல்லாத்தையும் வந்துட்டு நம்மனா
எல்லாத்தையும் வந்து மேலாண்மை பண்ண போகிறோம் சரியா. ஸோ அதான் மேனிப்புலேட் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் கம் அண்டர் டிஎம்எல்ஏ. ஸோ நிறையா மோஸ்ட்டாக இருக்கிற எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எதுக்குள்ளே வரும் அப்படின்னா டிஎம்எல் கமெண்ட்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இது என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்க பாருங்க, இன்சர்ட், அப்டேட் அண்ட் டெலிட். ஸோ தீஸ் ஆர் தி 3 இம்பார்ட்டன்ட் கமெண்ட்ஸ் யூஸ் செய்து டிஎம்எல்ஏ. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே சொன்னோம் இல்லையா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎல்ல பார்த்தோம்னா நம்ம எத்தனை கமெண்ட்ஸ் கொடுத்துருப்போம் அப்படின்னா டிடிஎல்ல ஸோ 1 2 3 4 5. ஸோ 5 கமெண்ட்ஸ் சரியா. 5 எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். இங்கே டிஎம்எல்ல பார்த்தீங்கன்னா 3 தான். இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலிட். ஸோ இன்சர்ட்டாக புதுசாக இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட்னா மாற்றுறது, டெலிட்னா நீக்கிறது சரியா. ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த மொழியில் அமைந்திருக்கும் எஸ்கியூஎல் கட்டளைகள் தரவுத்தளத்தில் அமைந்திருக்கும் எஸ்கியூஎல் கட்டளைகள் தரவுத்தளத்தில் உள்ள தரவை கையாளுவதற்கு உதவுகிறது. ஸோ மேனிப்புலேஷன் அப்படின்னா கையாளுதல் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. அதிகம் நிறைய வந்து எஸ்கியூஎல் கட்டளை இருக்கிறது எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா டிஎம்எல்லாக தான் இருக்கும். ஸோ டேபிள் அப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்சர்ட் அப்படின்னா ஆட்ஸ் நியூரோஸ் இன்டூ டேட்டாபேஸ் டேபிள். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், புதிய பதிவுகளை வந்து ரோ அப்படின்னா வந்து வரிசை. அப்போ புதிய வரிசையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தரவுத்தள அட்டவணையில் வந்து நம்ம சேர்க்கலாம் சரியா. டேட்டாபேஸ் டேபிளில் வந்துட்டு நம்ம நியூரோஸ் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் என்ன அப்படின்னா இன்சர்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட். ஸோ அப்டேட்னா மாடிஃபைஸ் எக்ஸிஸ்டிங் டேட்டா வித் நியூ டேட்டா வித் என்ன டேபிள். ஸோ நம்ம டேபிள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் டேட்டா அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறதே. ஸோ ஏற்கனவே இருக்கிற அந்த டேட்டா நம்ம புதிய டேட்டா வந்து என்ன பண்ண போகிறோம்னா அதை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்போ மாத்திரம். அப்போ ஆல்ரெடி இருக்கிறத மாத்திரமா இல்லையா. ஸோ அதான் வந்து அப்டேட்டு. டெலிட் அப்படின்னா வந்துட்டு டெலிட் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் தி டேபிள். ஸோ டேபிள் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு நம்ம இது வேணுங்க அதை மட்டும் டெலிட் பண்ணுது பாருங்கள். நல்லா லிசன் பண்ணுங்கள். ட்ரங்கேட் அப்படின்னா என்டையர் எல்லா ரெக்கார்டு எல்லா இதுவே என்னன்னா அந்த டேபிள் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே வந்துட்டு டெலிட் ஆகிடும். டெலிட் அப்படின்னா வந்து நம்ம வேணுங்க மட்டும் டெலிட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதாப்பா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டேட்டா கொரி லாங்குவேஜ். ஸோ டேட்டா கொரி லாங்குவேஜ் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டேட்டா கொரி லாங்குவேஜ் அப்படின்னா தரவு வினவல் மொழி. டேட்டா கொரி லாங்குவேஜ்னா தரவு வினவல் மொழி. ஸோ இது என்னப்பா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. செலக்ட் இஸ் தி ஒன்லி எஸ்கியூஎல் கமாண்ட் யூஸ்டு டு ஃபெட்ச் ஆர் ரிட்ரீவ் தி டேட்டா ஃப்ரம் டேட்டாபேஸ் டேபிள்ஸ் தட் கம் அண்டர் எஸ்கியூஎல். ஸோ எஸ்கியூஎல் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஒன்று தான், ஒரே ஒரு கமெண்ட் தான். என்ன கமெண்ட் அப்படின்னா செலக்ட். ஸோ இம்பார்ட்டன்ட். ஓகே, அங்கே பார்த்தோம் அப்படின்னா டிடிஎல் டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் வந்து 5 கமெண்ட்ஸ் பார்த்தோம். டிஎம்எல் டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜில் வந்துட்டு 3 பார்த்தோம். டேட்டா கொரி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் சரியா. ஒன்று தான். அது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு ஃபெட்ச்னா வந்துட்டு நம்ம வந்து வாங்குறது, ஃபெச்னா வந்துட்டு கேப்சர் பண்ணுறது, அண்ட் ஆர் ரெட்ரிவேர்னா மீட்டெடுத்தல். ஃபெச்னாலும் ஒன்று தான், ரெட்ரிவ்னாலும் ஒன்று தான் சரியா. ஃபெச்னாலும் ஒன்று தான், ரெட்ரிவ்னாலும் ஒன்று தான். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு தரவை மீட்டெடுக்க. அப்போ நம்ம அதை தான் வந்து என்ன சொல்கிறோம்னா ரெட்ரிவ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேட்டாபேஸ் டேபிள் தட் கம் அண்டர் டிக்யூஎல். அப்போ டிக்யூஎல் வர கமெண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு செலக்ட். ஸோ டேபிள் கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்க செலக்ட் அப்படின்னா ரெட்ரிவ் டேட்டா ஃப்ரம் தி டேபிள். ஸோ அட்டவணையில் இருக்கிற நம்ம தரவை என்ன பண்ண போகிறோம், மீட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் டிசிஎல். டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ்னா டிசிஎல் அப்படின்னு என்னன்னா பரிவர்த்தனை. டிரான்சாக்ஷன் அப்படின்னா தமிழில் பரிவர்த்தனை சொல்லுவோம். கண்ட்ரோல்னா கட்டுப்பாடு, லாங்குவேஜ்னா மொழி. ஓகேவா. ஸோ தீஸ் எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் மேனேஜ் டிரான்சாக்ஷன் இன் எஸ்கியூஎல் டேட்டாபேஸஸ். அப்போ என்னன்னா மேனேஜ் பண்ணுது. ஸோ வந்து மேலாண்மை பண்ணுது. மேனிப்புலேட் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன உள்ள வந்துட்டு வேலை பண்ணுறது. ஸோ ஒர்க் பண்ணுறது வந்துட்டு மேனிப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் வந்து நம்ம கையாளுதல் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. டிரான்சாக்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ் டிரான்சாக்ஷன்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், உள்ள என்ன போது. இப்போ நம்ம அமௌண்ட் எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்துட்டு டெபிட் சொல்கிறோம், போட்டோன்னா கிரெடிட் சொல்கிறோம். ஸோ உள்ள என்ன நடக்குது, என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணுறது என்ன அப்படின்னா யார் அப்படின்னா டிசிஎல்ஏ. இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு சேவ் தி சேஞ்சஸ் இன் இன்டு ஏ டேட்டாபேஸ் பர்மனெண்ட்லி. இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு சேவ் தி சேஞ்சஸ் இன்டு டேட்டாபேஸ் பர்மனெண்ட்லி. இப்போ நீங்கள் ஏதாவது டேட்டாபேஸில் நீங்கள் ஏதாவது டேட்டா வந்து சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை பர்மனெண்ட்டாக சேவ் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த டிசிஎல்ஏ. நீங்கள் டேட்டாபேஸில் பண்ணுற சேஞ்சஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணாலும் அதை பர்மனெண்ட்டாக சேவ் பண்ணுறது, இந்த டேட்டாபேஸில் சேவ் பண்ணுறது யார் அப்படின்னா டிசிஎல்ஏ. இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க். ஸோ அந்த மாதிரி என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கமிட்டு, ரோல் பேக்கு, செட் டிரான்சாக்ஷன் அண்ட் சேவ் பாயிண்ட். இதெல்லாம் வந்துட்டு என்ன இந்த கேட்டகரியில் வரும். இப்போ டிசிஎல் கமெண்ட்ஸுக்கு வந்துட்டு என்னென்ன வந்துட்டு கமிட் 1, ரோல் பேக் 2, செட் டிரான்சாக்ஷன் 3 அண்ட் சேவ் பாயிண்ட் வந்து 4. அப்போ 4 கமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே யூஸ் பண்ண போகிறோம். 4 கமெண்ட்ஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேவாப்பா. ஸோ லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கமெண்ட்ஸு. கமிட்னா பர்மனெண்ட் சேவ் இன்ட்டு டேட்டாபேஸு. ஸோ பர்மனெண்ட் சேவ் இன்ட்டு டேட்டாபேஸு தரவுத்தளத்தை நிரந்தரமாக சேமிக்கிறது. ரோல் பேக் அப்படின்னா ரீஸ்டோர் டேட்டாபேஸ் டு ஒரிஜினல் ஃபார்ம் சின்ஸ் தி லாஸ்ட் கமிட்டு. அப்போ என்னன்னா கமிட் அப்படிங்கிறது பர்மனெண்ட்டாக சேவ் டேட்டாபேஸை சேவ் பண்ணுறோம். ரோல் பேக் அப்படின்னா திருப்பி வந்துட்டு வரோம். அது நம்ம ஞாபகம் வந்துருக்க உங்களுக்கு ஒரு திங்கிங் வரணும். ரீடு. ஸோ ரீடு அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட் டைம் என்ன பண்ணணுமோ அந்த ஆக்ஷனை கொண்டு வரும் இல்லையா. ஸோ இன்கேஸ் நம்ம என்ன ரீஸ்டோர் பண்ணுற டேட்டாபேஸை தான் நம்ம வந்து தெரியாமல் டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா அதை திருப்பி ரீஸ்டோர் கொண்டு வருது.
கொடுக்கறது. சரியா? அதான் லாஸ்ட் கமிட் அப்படின்னா கமெண்ட் அர்த்தம். சரியா? லாஸ்ட் கமிட்னா நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணணுமோ, இப்போ நம்ம வந்து தெரியாமல் நான் டெலீட் பண்ணிட்டேன், எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன கண்ட்ரோல் இசட் கொடுக்குறோமா இல்லையா? அதே தான் இங்கேயும். சரி, அப்போ ரோல் பேக் கொடுத்தோம்னா கண்ட்ரோல் இசட் மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, செட் டிரான்சாக்ஷன் அப்படின்னா செட் டிரான்சாக்ஷன் கமெண்ட் செட் தி டிரான்சாக்ஷன் ப்ராப்பர்ட்டி சச் as ரீட் ரைட் ஆர் ரீட் ஒன்லி அக்சஸ். அப்போ என்னன்னா இதுக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்குது. ஸோ என்ன பண்ணணும், அந்த டேட்டாபேஸில் டேட்டா இவங்க என்ன பண்ணணும், ரீட் பண்ணுறது, அதை படிக்கிறதுக்கு மட்டும் அவங்க ரைட்ஸ் உரிமை கொடுக்குறாங்களா, அல்லது படிக்கவும் அண்ட் ரைட் பண்ண ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுக்கும். ஸோ இது சிலது பார்த்தோன்னா நம்ம ஃபைல்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண ஓப்பன் பண்ணி நம்ம ரீட் மட்டும் தான் பண்ண ரீட் ஒன்லி ஃபைல்ஸ் நம்ம சொல்லுவோம். சரியா? ஃபைல் சேவ் பண்ணும்போது அப்படி சேவ் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ பிடிஎஃப்ல அடாப் ரீடர் இருக்குது பார்த்தீங்களா, பிடிஎஃப் ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு படிக்க மட்டும் தான் முடியாது. நம்ம இப்போ எதுவுமே வந்துட்டு சேஞ்சஸ் பண்ண முடியாது. அப்போ இன்சர்ட் பண்ணுவோம், டெலிட் பண்ணுவோம் முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதுதான் இங்கே என்னன்னா அந்த டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஆனால் அதில் போய் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ அதான் வந்து செட் டிரான்சாக்ஷனே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேவ் பாயிண்ட் யூஸ் டு டெம்பரரிலி சேவ் அ டிரான்சாக்ஷன் ஸோ தட் வி கேன் ரோல் பேக் டு பாயிண்ட் whenever required. ஸோ என்னன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அதை என்ன பண்ணி டெம்பரரியாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற டிரான்சாக்ஷன். சரியா? அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ் டெம்பரரியாக வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும், டெம்பரரியாக வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம எப்போ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த இதுக்கு போகணுமோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம சேவ் பாயிண்ட் கொடுத்துக்கலாம். சரி, அப்போ டெம்பரரியாக சேவ் பண்ணி பர்மனெண்ட்டாக சேவ் பண்ணுறது எங்கன்னா கமிட். சரியா? டெம்பரரியாக வந்துட்டு நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது சேவ் பாயிண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் தமிழில் தரவு கட்டுப்பாட்டு மொழிப்பா. ஸோ இது எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் தட் இம்ப்ளிமெண்ட் செக்யூரிட்டி ஆன் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இங்கே செக்யூரிட்டி. ஸோ இது என்ன பண்ணுறது, செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுது. லைக் டேபிள் வியூ ஸ்டோர்டு ப்ரொசீஜர் எக்ஸெட்ரா. என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா நமக்கு செக்யூரிட்டியை கொடுக்குது. ஸோ எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக செக்யூரிட்டிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அதை ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னா இங்கே வந்துட்டு எஸ்கியூஎல்ல யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா டிசிஎல்ஏ. அதை கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடு. ஸோ எல்லாமே வந்து எதுக்குமே வந்துட்டு ஒரு லிமிடேஷன்ஸ் இல்லை அப்படின்னா அது வந்து கண்ட்ரோலே இல்லாமல் போயிடும். சரியா? ஸோ அதுதான் என்னென்னா இங்கே பண்ணுறது வந்துட்டு டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா கிராண்ட் ரீவோகே. ஸோ 2 types of commands are used to control the entire database. ஸோ அதாவது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற 2 லாங்குவேஜ் என்னென்னா கிராண்ட் அண்ட் ரீவோகே. ஸோ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கிராண்ட் அப்படின்னா யூஸ் டு கிவ் பர்மிஷன் டு ஸ்பெசிஃபிக் யூசர்ஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் டேபிள் வியூ எக்ஸெட்ரா. அப்போ கிராண்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம கிராண்ட் கொடுக்குறது. ஸோ வந்துட்டு நம்ம கிராண்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம், கொடுக்குறதுன்னு சொல்லுவோமா இல்லையா? அப்போ என்னென்னா வந்துட்டு இப்போ ஒரு யூசர் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்னென்ன டேட்டாவை மட்டும் அக்சஸ் பண்ணுறது, எந்தெந்த டேட்டா பேசஸ் வந்து அவங்க அக்சஸ் பண்ணணும், எதை அவங்க வியூ பண்ணணும், சரியா, இதெல்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணணும், டெலீட் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு ரைட்ஸ் இந்த யூஸராக இவங்க இதை மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு கொடுக்குறது. ஸோ அதுதான் என்னென்னா அதை பர்டிகுலர் டேட்டா பேசஸில் மட்டும் என்னென்னா ரைட்ஸ் கொடுக்குறது. எல்லா இப்போ 10 டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 4 டேட்டாபேஸில் இவங்க பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இது கொடுக்குறது. சரியா? ஸோ அதுதான் என்னென்னா கிவிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி உரிமையை கொடுக்குறதுன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீவோக் அப்படின்னா வந்துட்டு யூஸ் டு டேக் அவுட் பர்மிஷன். இது இம்பார்ட்டன் 1 மார்க். இந்த கொஸ்டின் கேட்டுதாங்க. ஸோ இது வந்து 1 மார்க்கில் வந்து இம்பார்ட்டன்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 5 கமெண்ட்ஸ் 5 எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது 5லையுமே வந்துட்டு எந்த கமெண்ட்டுக்கு வந்து என்னென்னலாம் நமக்கு உள்ளே வந்துட்டு கமெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக நீ தெரிஞ்சிருக்கணும். இதை கண்டிப்பாக இன்டீரியர் 1 மார்க்கு கேட்க நிறைய சான்சஸ் இருக்குப்பா. சரியா? ஸோ ரீவோக் அப்படின்னா யூஸ் டு டேக் அவுட் பர்மிஷன் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் யூசர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் டேபிள் வியூ. அப்போ டேக் அவுட் பர்மிஷன் அப்படின்னா வந்துட்டு பர்மிஷன் எடுக்குது. இப்போ இன்கேஸ் வந்து உனக்கு நான் என்ன பண்ணுறேன்னா உனக்கு அப்டேட் பண்ண செலக்ட் பண்ணதுக்கு நான் வந்துட்டு டெலிட் பண்ண உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துட்டேன், ஆனால் நான் கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 3 ரைட்ஸ் எனக்கு கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த பர்மிஷனை எடுத்துக்கலாம். திருப்பி கொடுத்த பர்மிஷன் என்ன பண்ணலாம்னா நான் வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் வந்துட்டு நான் திருப்பி என்ன பண்ணிக்கலாம், அந்த பர்மிஷன் வந்து நான் வந்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம், நான் கொடுக்காம இருக்கலாம். சரிங்களா? அந்த பர்மிஷன் வந்து நான் என்ன பண்ணலாம்னா நான் கொடுக்காம விடலாம், அவாய்ட் பண்ணலாம். சரியா? ஸோ அதுக்கு வந்து ரிவோக். கிராண்ட் அப்படின்னா வந்து பர்மிஷன் கொடுக்குறது. ரிவோக் அப்படின்னா கொடுத்த பர்மிஷன் வந்து நான் மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ணேன்னா நான் வந்து கொடுக்காம தடுக்கிறது. சரியா? ஸோ இதான் என்ன அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா ஃபைனலாக டிசிஎல் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜுக்கான உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன். புரியுதா? ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் 5 கேட்டகரிஸ் யூஸ்டு இன் தி எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா டிடிஎல். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து டிடிஎல் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டிஎம்எல். சரியா? டிடிஎல் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் பார்த்தோம். டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். தேர்டு பார்த்தீங்கன்னா டேட்டா கொரி லாங்குவேஜ். டேட்டா கொரியில் டிக்யூஎல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசிஎல் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் பார்த்தோம். ஃபைனலாக பார்த்தது
DCL, data control languages. So these are the 5 important categories used in the SQL commands. இது important ஒரு 5 மார்க் பா சரியா. இது வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு இன்டீரியர் 5 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இன்டீரியர் 5 மார்க்ல கேட்பாங்க சரியா. ஸோ வந்துட்டு நல்லா வந்துட்டு லிசன் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாமாப்பா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பேசிக் எஸ்கியூஎல். ஸோ எஸ்கியூஎல் வந்து பேசிக் நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா இல்லையா, அதே தான் இங்கே திருப்பி ஒன்றே தான் வரும். நீ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா. ஸோ எஸ்கியூஎல் வந்து பார்க்குறாங்க. ஸோ எஸ்கியூஎல் வந்து என்னென்னலாம் நம்ம கமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எஸ்கியூஎல் வந்துட்டு நம்ம என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் பாருங்க. கிரியேட், ட்ராப்பு, செலக்ட் பண்ணுறது. ஸோ நம்ம இம்பார்ட்டன் 3 சொன்னோமா. ஸோ ட்ராப்னாலும் ஒன்று தான், டெலிட்னாலும் ஒன்று தான். ஓகேவா. ஸோ ட்ராப் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு என்டையர் இதை வந்துட்டு என்ன நீக்கிறது. ஸோ ட்ராப் அப்படிங்கிறது என்டையர் வந்துட்டு நம்ம என்ன டெலிட் பண்ணுறது. டெலிட் அப்படின்னா பர்டிகுலர் நம்ம என்ன தேவையோ அதை பண்ணுறது. இது மட்டும் வந்து டிஃப்ரென்ஸ் செஞ்சுட்டா போதும். ஸோ கிரியேட் பாருங்க. பேசிக் எஸ்கியூஎல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஸ்கியூஎல் அடிப்படை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கிரியேட். ஸோ ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன நான் கமெண்ட் கொடுக்கணும். எஸ்கியூஎல் பயன்படுத்தி நம்ம எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம்னா என்ன கமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. யூஸ் டு கிரியேட் நியூ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ். அப்போ நியூவான ஒரு நம்ம எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். தி சின்டாக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சின்டாக்ஸ். ஸோ என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா கிரியேட் டேட்டாபேஸ் டேபிள். ஸோ இந்த கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக வந்துட்டு இங்கே செமிகோலன் டெர்மினேஷன் இது கொடுக்கணும், அரை காட் புள்ளி கொடுக்கணும். ஸோ என்ன கமெண்ட் கொடுக்கணும், என்ன வந்து கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு கிரியேட் டேட்டாபேஸ் நேமு. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். கிரியேட் டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸு. ஸோ ஸ்டூடெண்ட் டிபி அப்படிங்கிறத வந்துட்டு டேட்டாபேஸோட நேமு சரியாப்பா. அப்போ கிரியேட் டேட்டாபேஸ் என்ன டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட் டிபி. ஸோ இதான் வந்து டேட்டாபேஸ் நேமு. ஓகேவா. தி டேட்டாபேஸ் கிரியேட்டட் நவ் கேன் பி வியூடு யூசிங். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வியூ பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிட்டோமா அப்படின்ற நம்ம என்னன்னா நம்ம பார்க்கணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன கமெண்ட் கொடுக்கணும், ஸோ டேட்டாபேஸஸ். இதை கொடுத்தோம்னா வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராப். ஸோ ட்ராப் அப்படின்னா யூஸ் to remove any of the existing SQL database. ஸோ என்ன பண்ணா remove any of the existing database. ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா எனக்கு தேவையில்லை அப்படின்னா என்ன ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ சின்டாக்ஸ் பாருங்க. ட்ராப் டேட்டாபேஸ் நேமு. ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்து இது வந்து சின்டாக்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ட்ராப் டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட் டிபி. ஸோ ஸ்டூடெண்ட் டிபிங்கிறது டேட்டாபேஸ் நேமு. ஸோ இந்த டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிட்டு நான் பார்த்துட்டேன். ஸோ என்ன பண்ணால் நம்ம ட்ராப்னா வந்து அதை வந்து நீக்கிறேன், டெலிட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ கொடுத்துருக்காங்களா பாரு. the deleted database will not be viewed when we list all databases using this syntax. ஸோ இன்கேஸ் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டெலிட் பண்ணிட்டீங்க. நம்ம கிரியேட் பண்ணோமா, கிரியேட் பண்ணது எப்படி நம்ம பார்த்தோம்னா ஸோ டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுத்தோமா இல்லையா, கமாண்ட் கொடுத்தோமா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணோம், அதை ஸோ டேட்டாபேஸஸ்ன்னு கொடுத்தோன்னா தான் அந்த நம்ம பர்டிகுலர் டேட்டாபேஸில் வந்து நம்மளுடைய சிஸ்டமில் நம்ம டிபிஎம்எஸில் வந்துட்டு என்னென்ன டேட்டாபேஸஸ்லாம் இருக்குன்னு வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோனா பார்க்குறது. அப்போ இருக்கிற எல்லா டேட்டாபேஸும் லிஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியும் சரியா. அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் ஒரு டேட்டாபேஸை டெலிட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எகைன் ஸோ டேட்டாபேஸஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா தான் என்னன்னா உங்களுக்கு ஸோ அந்த டேட்டாபேஸ் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். சரி, கிரியேட் பண்ணாலும் சரி, நீங்கள் டெலிட் பண்ணாலும் சரி, நீங்கள் ஸோ டேட்டாபேஸஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் ஸோ கரண்ட்டாக என்னென்ன டேட்டாபேஸஸ்லாம் இருக்குது, தரவத்தெல்லாம் இருக்குது உங்களுக்கு நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். செலக்ட் டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸ் நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னன்னா மெனி டேட்டாபேசஸ் ஆர் அவைலபிள் இன் தி ரெபாசிட்டரி ஃப்ரம் விச் தி சூட்டபிள் டேட்டாபேஸஸ் செலக்டட் யூசிங் தி பிலோ கமாண்ட். நிறைய டேட்டாபேசஸ் இருக்கும் சரியா. இப்போ டிபிஎம் சிஸ்டமில் பார்த்தோம்னா நிறைய வந்துட்டு என்ன அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் நிறைய வந்துட்டு என்ன இருக்கும் நமக்கு டேட்டாபேசஸ் இருக்கும் சரியா. ஸோ அந்த டேட்டாபேஸில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் அதை வந்துட்டு பார்க்கணும். அதில் நீங்கள் போயிட்டு வந்துட்டு அதை செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். எந்த டேட்டாபேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணுமோ அதை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஸோ கமெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. யூஸ் டேட்டாபேஸ் நேமே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். யூஸ் டேட்டாபேஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போ யூஸ் டேட்டாபேஸ் நேம் அப்படின்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு டேட்டாபேஸ் அப்படின்னா நீங்கள் யூஸ் ஸ்டூடெண்ட்டு. இங்கே என்ன நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட் டிபி அப்படிங்கிறது டேட்டாபேஸ் நேம். அப்போ எந்த டேட்டாபேஸ் நேம் பண்ணி ஒர்க் பண்ணணுமோ எதை நீங்கள் வந்து அதில் எதில் நீங்கள் ஒர்க் பண்ண போகணுமோ அங்கே வந்துட்டு யூஸ் அந்த டேட்டாபேஸ் நேம் கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃபால்ட்டாக மை எஸ்கியூஎல் போட்டு ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் பண்ணணும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. மை எஸ்கியூஎல் போட்டு ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் வந்துட்டு அங்கே டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் போட தேவை இது என்னமோ புதுசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம எஸ்கியூல ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது சரியா. நம்ம எப்படி ஸ்டார்ட்டில் போய்ட்டு போவோம் அதுவே இது வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் இதுவே பண்ண தேவை. நீங்கள் ஒன்ஸ் வந்து யூசர் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் ஆகிட்டிங்கனாவே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். மைஸ்கியூஎல் அந்த கிரேட்டர் தென் சிம்பிள் என்கிட்ட ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டே இருக்கும். நீங்கள் கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த பாட்டை யூஸ் ஸ்டூடெண்ட் டிபின்னு சொல்கிறோமா இல்லையா, நீங்கள் கொடுக்க போகிறதா இந்த பாட்டு தான். இது வந்து டிஃபால்ட்டாக வந்துட்டே இருக்கும் சரியாப்பா. ஸோ இது யூஸ் பண்ணி என்ன பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்ஸ் டேட்டாபேஸ் செலக்டட் மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் ஆஸ் பர் தி நீட்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த டேட்டாபேஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறாவே நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், அப்டேட் என்ன வேணாலும் பண்ணலாம் சரியா. ஸோ அந்த கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க பாரு. நான் ஒரு ரெக்கார்டு வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட்னா வந்து ஒரு பதிவுன்னு சொல்லுவோம். ஒரு அந்த டேபிள் வந்து ஒரு காலம்ல ஒரு என்ட்ரி வந்து நம்ம போடுறோம்னா என்ன பண்ணோம், டேட்டாபேஸ் வில் ஹேவ் மல்டிபிள் டேபிள்ஸ் கிரியேட்டட் யூசிங் தி கிரியேட் கமாண்ட் தி வேரியஸ் ஃபீல்ட் ஆடட் டு இட் ஆஸ் பர் தி நீடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனி டேபிள் இஸ் கம்ப்ளீட் ஒன்லி வித் தி ரெக்கார்ட் அவைலபிள் இன் இட். ஸோ நியூ ரோ ஆர் ஆடட் டு தி டேபிள் யூசிங் தி இன்சர்ட் கமாண்ட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரு ரெக்கார்டு வந்து நம்ம இன்சர்ட்
இன்சர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்துட்டு இன்சர்ட் கமெண்ட் தேவை. சரியா, இன்சர்ட் கமெண்ட் இல்லாமல் நான் என்ன பண்ண முடியாது, நான் வந்து ரெக்கார்ட் வந்துட்டு அந்த டேபிள் வந்துட்டு எந்த ஒரு ரெக்கார்டையும் நான் வந்துட்டு நான் என்ன பண்ண நாம வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பேசிக் கான்செப்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். சரி, தியரியாக இருக்குது, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒரு ரெக்கார்டு வந்துட்டு இப்போ ரெக்கார்டு வந்து இம்பார்ட்டன்ட். ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா அந்த டேபிள் என்ட்ரி இல்லாமல் வெறும் வந்துட்டு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குது. எம்டியாக இருந்தால் ஏதாவது யூஸ் இருக்கா சொல்லுங்க. நம்ம கிளாஸ் ரூம் இருக்குது, கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸ் எல்லாமே வெறும்னா தான் அந்த வேஸ்ட் இல்லையா. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ பாருங்கள், நல்லா லிசன் பண்ணுங்கள். சிம்பிளான எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது, டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டீச்சர் அப்படிங்கிறவங்க காலம், சரியா, ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ரோ. ஸோ ரோ மீன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்க உட்காந்து கிளாஸ் லிசன் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதான் வந்து டேட்டா என்ட்ரி ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம என்ன கமாண்டோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்சர்ட் கமாண்டே. ஸோ இதுக்கு வந்துட்டு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் ப்ராக்கெட்டில் பாருங்கள் காலம் 1 காலம் 2 காலம் 3 வேல்யூஸ் வேல்யூ 1 வேல்யூ 2 வேல்யூ 3 ஈஸியாக. சரியா, அப்போ இன்சர்ட் இன்ட்டு டேபிள் நேம்னா நம்ம என்ன டேபிளில் வந்துட்டு அந்த டேபிள் நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னா இப்போ இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட் கொடுப்போம். கீழே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேபிள் நேம் கொடுக்கணும். அதோடைய காலம் நம்ம என்னென்ன ஹெட்டிங் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வேல்யூஸ் அப்படின்னா வந்துட்டு அதுக்குள்ளே ஒவ்வொரு என்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு காலமில் என்ன வேல்யூ, செகண்ட் காலம் என்ன வேல்யூ, தேர்ட் காலம். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. சரியாப்பா. சரி, நெக்ஸ்ட் இன்னொரு சின்டாக்ஸ். சரியா, ஸோ இந்த சின்டாக்ஸ் கொடுத்தாலும் என்னன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும், இந்த சின்டாக்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு ஓகே. சரி, செகண்ட் சின்டாக்ஸ் பாருங்கள், இன்சர்ட் இன்ட்டு டேபிள் நேம் வேல்யூஸ் ஆஃப் வேல்யூ 1 வேல்யூ 2 வேல்யூ 3. ஸோ இந்த கமெண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு சேம் அதே வந்துட்டு உங்களுக்கு ஆக்சன் தான் பெர்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா இன்சர்ட் இன்ட்டு பயோடேட்டா. ஸோ இன்சர்ட் இன்ட்டு டேபிள் நேம். ஸோ டேபிள் நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பயோடேட்டா அப்படிங்கிறது டேபிள் நேமு. ஸோ இது வந்து காலம் 1 ஃபஸ்ட் டைம் இருக்குது, ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் காலம், தேர்ட் காலம். ஓகேவா. அப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 காலம்ஸ் வந்து கொடுத்துட்டோம். அந்த காலமில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த காலமில் இருக்கும் போது அதுக்கான வேல்யூ. ஸோ ஃபஸ்ட் நேமுக்கு என்ன அப்படின்னா கிருஷ்ணா. ஸோ லாஸ்ட் நேம் வந்து சாம் அண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 10. ஸோ தீஸ் ஆர் தி வேல்யூஸ். ஸோ வேல்யூ 1 வேல்யூ 2 வேல்யூ 3. பயோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜ் அப்படிங்கிறது வந்துட்டு காலம் 1 காலம் 2 காலம் 3 அண்ட் கிருஷ்ணா சாம் 10 அப்படிங்கிறது வேல்யூஸ் வேல்யூ 1 வேல்யூ 2 வேல்யூ 3. புரிஞ்சுதாப்பா. சரி, அதை நம்ம இன்னொரு செகண்ட் சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்சர்ட் இன்ட்டு டேபிள் நேம் நம்ம சொன்னோமா. அப்போ டேபிள் நேம் அப்படிங்கிறது பயோடேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூஸ் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்குது. ஸோ அதை விட இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. ஓகேவா. சரி, ரெண்டு கமெண்ட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் ரெக்கார்டு. ஒரு ரெக்கார்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணோம், ஒரு பதிவை நான் அது இது பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம என்ன கொடுக்குற ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ கிருஷ்ணா சாம் 10ங்கிறது வந்துட்டு ரெக்கார்டு. ஸோ அதை நான் கிருஷ்ணாங்கிறத நான் செலக்ட் பண்ணோம், சாம் அப்படின்னு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நான் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ரம் தி மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் அவைலபிள் இன் தி டேபிள் தி ரெக்வயர்ட் டேட்டா ஆர் retrieved from the table using the select command. ஸோ செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நான் ரிட்ரீவ் பண்ணிக்கலாம் வித் சம் கண்டிஷன்ஸ் ஸ்பெசிஃபைட். சம் கண்டிஷன்ஸ் இருக்கு. we can retrieve all the fields of a record or specify the necessary fields in a table. The records of any table are retrieved using ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு யூஸ் எந்த கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணி ரெட்ரீவ் பண்ணலாம் செலக்ட் சின்டாக்ஸ். ஸோ செலக்ட் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெட்ரீவ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் பாருங்கள். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் என்னதுன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேமே. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பயோடேட்டா. ஸோ பயோடேட்டா அப்படிங்கிறத வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னா வந்துட்டு அந்த பயோடேட்டா அந்த ஃபுல்லாக சரி அந்த பயோடேட்டா அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து என்ன பண்ண போகிறேன்னா நான் செலக்ட் பண்ணுறேன். சரியா, பயோடேட்டா அப்படிங்கிறது அந்த டேட்டாபேஸ் இருக்கிற டேட்டாஸ். ஸோ அதை நான் அந்த ரெக்கார்டு வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா நான் செலக்ட் பண்ணேன். சரியா, ஸோ அந்த டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ ஃபுல்லாக அந்த பயோடேட்டா ஃபுல்லாக நமக்கு வருதா, அந்த டேட்டாபேஸை ஃபுல்லாக வந்து நான் பார்த்து அந்த பயோடேட்டா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ என்ன பயோடேட்டா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜ். ஸோ கிருஷ்ணா சுகல் அருண் மணி. ஸோ இதுதான் வந்து அந்த பயோடேட்டா அப்படிங்கிற ஒரு என்னுடைய டேட்டாபேஸ் டேபிள். ஸோ டேட்டாபேஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம என்ன டேட்டாபேஸ் நம்ம இது பண்ணோம் ஸ்டூடெண்ட் டிபி. ஸோ டேட்டாபேஸ் நம்ம என்ன அப்படின்னா வந்துட்டு இங்கே பயோடேட்டா இங்கே வந்து நம்ம டேபிள் நேம் என்னது பயோடேட்டா. டேட்டாபேஸோட நேம் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் டிவி. புரிஞ்சுதாப்பா. நல்லா டேட்டாபேஸ் வேறு நம்ம டேபிள் வேறு. ஸோ வந்துட்டு ஒரு டேட்டாபேஸ் எடுத்துகிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம டேட்டாஸ் எல்லாம் எப்படி நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம்னா டேபிள் அப்படிங்கிற ஃபார்முலா. சரி, டேபிள் ஃபார்மேட்டில் தான் வந்துட்டு அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம், ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அப்போ அந்த ஒவ்வொரு டேபிளுக்கு வந்து ஒரு நேம் இருக்கும், டேபிள் நேம் இருக்கும். ஸோ அந்த நேமை கொடுத்தா நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அந்த பர்டிகுலர் டேட்டாபேஸ் அந்த டேபிள் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பர்டிகுலர் டேட்டா வந்து நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். சரியா, அப்போ ஸ்டூடெண்ட் டிபி அப்படிங்கிற டேட்டாபேஸு. ஸோ அதுக்குள்ளே நிறையா டேபிள்ஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு இப்போ பார்த்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுற டேபிள் என்னன்னா எனக்கு தேவையான என்ன டேபிள் நேம் என்ன அப்படின்னா பயோடேட்டா. ஸோ பயோடேட்டா அப்படிங்கிற இதுதான் என்னன்னா பயோடேட்டா அப்படிங்கிற டேபிள். ஸோ என்னென்ன அந்த பயோடேட்டாக்குள்ள என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்குன்னா ஸோ ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் ஏஜ். ஸோ அதோட கண்டென்ட் இது ஒவ்வொன்றும். ஸோ என்ட்ரி நம்ம ரெக்கார்டுன்னு சொன்ன பார்த்தியா அந்த ரெக்கார்டுங்கிறது இதுதான். ஸோ இண்டிவிஜுவல் அந்த இது சொல்கிறோம் பார்த்தீங்களா இது எல்லாமே ரெக்கார்ட்ஸ். ஸோ 10 இது எல்லாமே. ஸோ மேலே இது வந்து காலம், இது பார்த்திங்கன்னா ரோ.
சரி, காலம் நேம்ங்கிறது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜ். ஸோ ரோ என்ட்ரி சொல்ல முடியாது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஈச் அண்ட் என்ட்ரி எவ்வரி என்ட்ரி ஏதாவது என்னன்னா நம்ம ரெக்கார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, அப்போ செகண்ட் சின்டாக்ஸ் பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. செலக்ட் காலம் 1 காலம் 2 ஃப்ரம் டேபிள் நேம் அப்படி கூட நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ அதுக்கு பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன அப்படின்னா செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஏஜ் ஃப்ரம் பயோடேட்டா. ஸோ காலம் 1 காலம் 2 அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் நேம் நம்ம காலம் 2 கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது காலம் 1, லாஸ்ட் நேம்ங்கிறது காலம் 2, ஏஜுங்கிறது காலம் 3. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து காலம் 1 காலம் 2 வந்துட்டு டேபிளில் செலக்ட் பண்ண போனாங்கன்னா அப்போ அதை ரெண்டை மட்டும் சரி 2 காலம். ஸோ நீ வந்து என்னன்னா சரி காலம் 2ல வந்து நம்ம லாஸ்ட் நேம் தான் இருக்குது, என்ன இங்கே காலம் 2ன்னு சொல்கிறாங்க நினைக்கக்கூடாது. நான் இதை 3ல் வந்து நம்ம எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஏஜ் தான் வேணும். அப்போ காலம்னா ஃபர்ஸ்ட் எனக்கு எந்த காலம் வேணும்? ஃபர்ஸ்ட் நேம். சரி, செகண்ட் எனக்கு எந்த காலம் வேணும்னா ஏஜ் வேணும். சரி, நீங்கள் லாஸ்ட் நேம் ஏஜ் கூட எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கூட எடுத்துக்கலாம், யுவர் சாய்ஸ். ஓகேவா? ஸோ அது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு இது 2 மட்டும் வந்திருக்கா, இதுதான் ரிசல்ட்டு. ஸோ இதுக்கு இந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஏஜ் ஃப்ரம் பயோடேட்டான்னு கொடுத்தா இது வரும். அடுத்து செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் பதிலாக வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நீங்கள் லாஸ்ட் நேம் ஏஜ்னு கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ என்ன கொடுக்கலாம் அதுக்கான ரிசல்ட் வந்து இங்கே வரும்பா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுறது எப்படி நம்ம டெலிட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ரெக்கார்ட் என்ன பண்ணால் டெலிட் பண்ண போகிறோம். ஸோ இது யூஸ் பண்ணுற கமாண்ட் பார்த்தீங்கன்னா டெலிட் கமாண்ட் யூஸ் பண்ணுற கமாண்ட் என்னது? டெலிட் கமாண்ட். ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணால் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணால் சம் கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் என்ன? டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் காலம் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ இது ஒரு சின்டாக்ஸ். அப்போ டெலிட் டேபிள் நேம் கொடுக்குறோம், அதுக்குள்ள கண்டிஷன் கொடுக்குறோம். ஸோ வேல்யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட்டர் தன் லெஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. டெலிட் ஃப்ரம் பயோடேட்டா வேர் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு மணி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமில் நிறைய வந்து லிஸ்ட் இருந்துச்சு இல்லையா? இங்கே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைமில் பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு கிருஷ்ணா இருக்குது, சுகல் இருக்குது, அருண் மணி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோன்னா நமக்கு லாஸ்ட் டைம் இருக்குது ஏஜ். ஸோ அதில் நம்ம சம் கண்டிஷன்ஸஸ் எனக்கு யார் அந்த டேட்டாவில் எனக்கு எந்த டேட்டா வேணும் அந்த இதில் பர்டிகுலர் காலமில் வந்துட்டு எந்த ரெக்கார்டு எனக்கு பண்ணணுமோ அதுதான் வந்துட்டு என்ன நம்ம வேறு கண்டிஷன் கொடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கொடுக்க போகிறோம். புரிஞ்சுதா? இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க பாருங்கள். டெலிட் ஃப்ரம் பயோடேட்டா வேறு ஃபர்ஸ்ட் டைம் ஈக்குவல் டு மணி. அப்போ என்ன சொல்கிறாங்க? பயோடேட்டா அப்படிங்கிற டேபிளில் வந்துட்டு நம்ம என்னென்னா மணி அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் டைமில் இருக்கிற மணி அப்படிங்கிற ரெக்கார்டை வந்து நான் டெலிட் பண்ணணும். புரிஞ்சுதாப்பா? பயோடேட்டாங்கிறது டேபிள் நேமு. ஸோ என்ன பண்ணால் நம்ம டெலிட் பண்ண போகிறோம் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற காலம். சரியா? ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற காலமில் இருக்கிற மணி அப்படிங்கிற ரெக்கார்டு அதை நம்ம டெலிட் பண்ண போகிறோம். ஸோ அதான் கொடுத்துட பாருங்க டெலிட் ஆயிடுச்சா? ஸோ வந்து நாங்கள் மணிங்கிறது கிடையாது. அப்போ எனக்குன்னா கிருஷ்ணா சுகல் அருண் இது மட்டும் தான் இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சின்டாக்ஸ் பாருங்க. டெலிட் ஃப்ரம் டேபிள் நேமு. ஸோ என்னன்னா டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த டேபிள் நேம் என்ன பயோடேட்டா அப்படிங்கிற டேபிள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெலிட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி டெலிட் பண்ண போயிருந்தா உங்களுக்கு உள்ள இருக்கிற என்ட்ரிஸ் அந்த ரெக்கார்ட் எல்லாமே டெலிட் ஆகிடும். ஸோ என்ன இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் இருக்கும். இந்த மேலே இருக்கிற காலம் நேம் மட்டும் இருக்கும், ரெக்கார்டு எல்லாமே டெலிட் ஆயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணுறது. ஸோ மாடிஃபை பண்ணுறது நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்டேட் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். மாடிஃபை அப்படின்னா அப்டேட் அப்படிங்கிற கமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் கொடுத்துருக்கா பாருங்க. அப்டேட் டேபிள் நேம் செட் காலம் ஈக்குவல் நியூ வேல்யூ வேர் காலம் 2 ஈக்குவல் டு வேல்யூ. நான் நியூ வேல்யூ என்னன்னா அப்டேட் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ என்ன பண்ணால் புதுசாக மாற்ற போகிறேன். ஸோ காலம் 1ல் வந்துட்டு மாற்றுறேன், காலம் 2 வந்துட்டு நான் மாற்றலை. அதை நியூ வேல்யூ அப்படிங்கும்போது என்னன்னா நான் காலம் 1ல் மாற்றுறேன். ஸோ வேறு காலம் 2 ஈக்குவல் டு வேல்யூ 2. அப்போ காலம் 2ல் நான் எதுவும் பண்ணல, அது அப்படியே இருக்குது. சரியா? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா பாருங்க. அப்டேட் பயோடேட்டா செட் ஏஜ் ஈக்குவல் டு 13 வேறு ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு கிருஷ்ணா. அப்போ பயோடேட்டா அப்படிங்கிற டேபிளில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? கிருஷ்ணா அப்படிங்கிற நேம் ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது பார்த்தியா? கிருஷ்ணா அப்படி ஃபர்ஸ்ட் நேமில் கிருஷ்ணா அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய கிருஷ்ணாவோட ஏஜ் வந்து நான் 13 அப்படிங்கிறத நான் மாற்றணும். சரியா? ஸோ ஆல்ரெடி வந்து கிருஷ்ணாவோட ஏஜ் என்னவா இருக்குங்களோ பாருங்கள். கிருஷ்ணாவோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. சரியா? ஃபர்ஸ்ட் டைமில் பார்த்தா கிருஷ்ணாவுக்கு வந்துட்டு 10ங்கிற ஏஜ் இருக்குது. அதை என்னவா நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா இங்கே 13 நியூ வேல்யூ பாருங்கள். நான் 13 என்னவா மாற்ற போகிறேன்? ஏஜ் 13 மாற்ற போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். சரியாப்பா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வேர் கிளாஸ். ஸோ வேர் கிளாஸ் அப்படின்னா எங்கே? ஸோ அதுக்குள்ளே வந்து சம் கண்டிஷன்ஸ் கொடுப்போம். சரியா? பாருங்கள் எஸ்கியூஎல் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இது கொடுப்போம். ஸோ அதுக்குள்ளே சம் கண்டிஷன்ஸ் கொடுத்து அதை வந்து நம்ம என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். சரியா? பாருங்கள் SQL command where class is used to specify the selection criteria based on that data are retrieved or modified as per the query. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம கொரிஸை வந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொரிஸ் வந்து மாற்றி இது பண்ணிக்கலாம். ஸோ வேர் கண்டிஷன்ஸ் வந்து நிறைய வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? ஈக்குவல் நாட் ஈக்குவல் கிரேட்டர் தன் ஈக்குவல் லெஸ் தன் ஈக்குவல் நம்ம பயன்படுத்துகிறோம். சரியா? ஸோ அதில் இதெல்லாம் வந்து நம்ம இந்த கொரிஸ் இதெல்லாம் இந்த கண்டிஷன்ஸாக யூஸ் பண்ண வேணாம், இந்த ஆப்ரேட்டர்ஸாக யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? கொரியை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வேர் கிளாஸ் இஸ் யூஸ் டு செலக்ட் அண்ட் அப்டேட் கொரி ஸ்டேட்மெண்ட். ஸோ வேர் கிளாஸ் எதுக்கு யூஸ் ஆகுனா செலக்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். கொரி ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம செலக்ட் அப்டேட் கமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் கண்டிஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா கொடுக்கலாம். சம் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வேறுக்குள்ள யூஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதை யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூஸிங் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஆப்ரேட்டர் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செயற்குறி அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ என்னென்னலாம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கோம்னா அரித்மெட்டிக் இருக்குது, கம்பேரிசன் இருக்குது, லாஜிக்கல் இருக்குது. சரியா? ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் பாருங்க. அரித்மெட்டிக் அப்படின்னா ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், அதுக்கு டிவிஷனு, மாடுலு, அதுக்கப்புறம் மாடுலஸ். சரியா? ஸோ இது வந்து ஆடிசன், அந்த கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், மாடுலஸ், வகுமீதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கம்பாரிசன். ஸோ கம்பாரிசன் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னா நம்ம என்ன அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் சொல்லியிருக்கோம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னா நம்ம என்ன சொன்னால் கணக்கீட்டு செயற்குறின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கம்பாரிசன் அப்படின்னா வந்துட்டு ஒப்பீட்டு செயற்குறின்னு சொல்லுவோம். ஸோ ஈக்குவல் நாட் ஈக்குவல் இதெல்லாம் அதில் வந்துடும். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னா தருக்க செயற்குறி. லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னா தருக்க செயற்குறி. ஸோ அதில் வந்துட்டு அண்டு, எனி, பிட்வீன், எக்ஸிஸ்ட். சரியா? ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போனோம் அப்படின்னா சார்ட்டிங் ரெக்கார்டு. ஸோ சார்ட்டிங் அப்படின்னா வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணுறது. சார்ட்டிங் ரெக்கார்டு அப்படின்னா வரிசையாக்கம், பதிவு வரிசையாக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆர்டர் பண்ணுறது. சரி, எனக்கு வந்துட்டு ஆர்டர் வந்து ஏஜ் வந்துட்டு எனக்கு அசனிங் ஆர்டரில் வேணும், டிசனிங் ஆர்டரில் வேணும். ஸோ அசனிங் அப்படின்னா வந்துட்டு சின்னதுலேருந்து பெருசாக வருது, டிசனிங் அப்படின்னா பெருசுலேருந்து சின்னதாக வருது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறேன். ஸோ அது நான் சார்ட்டிங் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆர்டர் பை இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஆர்டர் பை அப்படின்னு கமெண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நான் வந்துட்டு அசனிங் ஆர்டர் அல்லது டிஸ்டிங்கில் பண்ணிக்கலாம். ஆனால் டிஃபால்ட்டாக ஸோ கொடாநிலையே எப்படி இருக்கும், நீங்கள் எதுவுமே நீங்கள் வந்துட்டு வெறுமனா சார்ட்டிங் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் டிஃபால்ட்டாக எப்படி அரேஞ்ச் ஆகி இருக்கும் அப்படின்னா அசனிங் ஆர்டரே. ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்களா, இன் சம் டேட்டாபேஸ் ரிசல்ட்ஸ் சார்ட்டட் பை டிஃபால்ட். அப்போ டிஃபால்ட்டாக எப்படி அரேஞ்ச் ஆகி இருக்கும், எப்பவுமே அந்த டேட்டா பேஸில் அந்த டேபிள் வந்துட்டு எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும், அது ஏஜாக இருந்தாலும் சரி, நேமாக இருந்தாலும் சரி, டிஃபால்ட்டாக எந்த ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா அசனிங் ஆர்டர். இம்பார்ட்டன்ட் 1 மார்க். அசனிங் ஆர்டரில் உங்களுக்கு என்ன இருக்கும், உங்கள் அசனிங்லாம் சின்னதுலேருந்து பெருசு. சரியா? ஏறுவரிசை, இறங்கு வரிசைன்னு சொல்லுவோம் தமிழ். அசனிங் அப்படின்னா வந்துட்டு ஏறு வரிசை. ஓகேவா? டிசனிங் அப்படின்னா இறங்கு வரிசை சொல்லுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் என்ன மாற்றிக்கலாம். சரியா? டிசனிங் ஆர்டருக்கு வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லைனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம், ஆர்டர் பை காலம் நேம். அப்போ என்னன்னா வந்துட்டு கொடுத்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுக்கணும், ஆர்டர் பை காலம் நேமு. ஸோ எந்த காலமும் நான் வந்து ஆர்டர் பண்ணணுமோ, ஆர்டர் பைனா எந்த காலமாக வந்து நான் ஆர்டர் பண்ணணுமோ அந்த நேமை கொடுக்கணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா பாருங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பயோடேட்டா டேபிள் நேமு, ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேமு. ஸோ எதை நான் ஆர்டர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நேமு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ண போனால் ஆர்டர் பண்ண போகிறேன். கொடுத்துருக்காங்களா? சும்னா நம்ம பார்க்கும்போது கிருஷ்ணா சுகல் மாற்றி இருந்ததா? சும்னா நம்ம டேட்டா பேஸ் பார்க்கும்போது என்ன ஆர்டரில் இருந்தது அப்படின்னா கிருஷ்ணா சுகல் அருண் அப்படின்னு இருந்துச்சு. அப்போ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் கிடையாது. ஸோ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் கிடையாது. ஸோ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் வந்துட்டு உங்களுக்கு அசனிங்கில் வரும். சரி, அசனிங்லாம் ஏலேருந்து A to Z வரும். சரியா? ஸோ எப்படி வந்திருக்காப்பா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் அருண் வந்திருக்கு, கிருஷ்ணா வந்திருக்கு, சுகல். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த சைடு இது ரெண்டும் என்னன்னா உங்களுக்கு அன்ஆர்டரில் தான் இருக்கும். சரியா? நான் எதை கொடுத்துருக்கேன்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கொடுத்தனால ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஆர்டர் கொடுத்துருக்கேன். இங்கே லாஸ்ட் டைம்னா இது வரும், ஏஜ்னு கொடுத்தா ஏஜ் வந்து உங்களுக்கு ஆர்டராக வரும். ஸோ சார்ட்டிங் அப்படின்னா வரிசையாக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம், ஆர்டர் பை காலம் நேம், டிசெண்டிங்கே. ஸோ டிசெண்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ டிஃபால்ட்டாக அசனிங்கில் இருக்கும். நீங்கள் இல்லைனா நீங்கள் கொடுத்துக்கலாம். டிஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னா இது. சரியா? டிசெண்டிங் கொடுத்தீங்கன்னா நீங்கள் DESCன்னு கொடுக்கணும். சரியா? ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா என்னன்னா அசனிங் கொடுக்கும்போது என்னன்னா அசனிங்க்கு வந்துட்டு என்ன நீங்கள் பர்டிகுலராக கொடுக்கணும். ஸோ இப்போ அசனிங் ஆர்டர் கொடுக்கணும், பர்டிகுலராக கொடுக்கணும். டிஸ்டிங் ஆர்டர் கொடுக்கும்போது என்ன அப்படின்னா அந்த இதுக்கு என்ன DESC அப்படின்ட்டு நீங்கள் கொடுக்கலாம். சரியா? DESC அப்படின்ட்டு கொடுக்கலாம். சரியா? ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இது என்னன்னா உங்களுக்கு டிஸ்டிங் ஆர்டரில் வரும். வந்துருச்சா? ஸோ டிஸ்டிங் ஆர்டர் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு என்ன ஆகும் உங்களுக்கு எஸ். ஸோ டிஸ்டிங் ஆர்டரில் பாருங்கள் சுகல், கிருஷ்ணா, அருண். ஸோ அந்த காலம் நேம் வந்து உங்களுக்கு டிஸ்டிங் ஆர்டரில் வந்துருச்சு. இப்போ அசனிங் ஆர்டரில் அந்த காலம் நேம் கொடுத்தோம்னா போதும் உங்களுக்கு அசனிங். டிஸ்டிங் அப்படிங்கும்போது DESC அப்படின்ட்டு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதான் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா குரூப் பண்ணுறது, ரெக்கார்டு குரூப்பிங்கிற ரெக்கார்டு வந்து குரூப் பண்ணுறது அண்டு ஹேவிங் கிளாஸு. ஸோ இந்த மாதிரி நல்லா நமக்கு இருக்குது. ஸோ குரூப் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு நம்ம சிமிலராக இருக்கிறது வந்து குரூப் பண்ணுறோம். ஸோ நிறையா இருக்குன்னா ஒரே மாதிரி நிறையா இருக்குன்னா அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் இதில் பண்ணுறது. ஓகேவா? ஸோ பார்த்தோன்னா நம்ம ரோல் நம்பர் வந்துட்டு 2 டேபிள் இருக்குது, 2 டேபிளையும் ஒரே ரோல் நம்பர் இருக்குது, ஒரே டேட்டா இருக்குன்னா என்ன பண்ணலாம், 2 எடுத்தோம்னா ஒன்றா போடலாம். சரி, அதான் குரூப்பிங் பண்ணுறது அண்ட் ஹேவிங் அப்படின்னு கொடுக்கும். சரியா? ஸோ கொடுத்துருக்காங்க பாரு, ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். சரி, இப்போ நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. இன் SQL we can have identical the data in a group. Consider a table named exams with the fields roll number. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குன்னா ஃபீல்டு, ரோல் நம்பர் இருக்குது, சப்ஜெக்ட், மார்க் இருக்குது. 3 ஒரு டேபிள் எடுத்துக்கிறீங்க. என்னென்ன ஃபீல்ட்னா ஃபஸ்ட்டு மேலே ரோல் நம்பர், சப்ஜெக்ட், மார்க். சரியா? ஸோ அதுக்கு கீழே வந்து நிறைய வந்து ரோஸில் ரெக்கார்ட்லாம் இருக்கும். ஸோ அது பார்த்துக்கலாம். ஸோ குரூப் பை அப்படிங்கிற கமாண்டு லிசன் பண்ணுங்கள். குரூப் பை. ஸோ ஆர்டர் பை சார்ட் பண்ணுறதுக்கு ஆர்டர் பை. குரூப் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து என்ன குரூப் பண்ணுறது, மெர்ஜ் பண்ணுறது. சரியா? எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணுறது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் நம்பர் இருக்கு இல்லையா, தி ரோல் நம்பர்ஸ் ஆர் குரூப்டு அண்ட்
மார்க்ஸ் ஆர் ஆடட் அப் அகேன்ஸ்ட் தி ரோல் நம்பர். அப்படின்னா ரோல் நம்பர் எல்லாத்தையும் நம்ம குரூப் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ரோல் நம்பர் நிறைய டைம் வந்திருக்குன்னா அந்த ரோல் நம்பர் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணும்போது அந்த மார்க் எல்லாமே வந்து மெர்ஜ் ஆகி வந்துடும். அப்போ மெர்ஜ் மீன்ஸ் சம்மே கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா, நல்லா லிசன் பண்ண. மார்க்ஸ் ஆர் ஆடட் அப் அகேன்ஸ்ட் தி ரோல் நம்பர். அப்போ சேம் ரோல் நம்பர் மல்டிபிள் டைம்ஸ் வந்திருக்கு, ஆனால் டிஃப்ரெண்ட் மார்க்காக இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அந்த டேபிளில் வந்துட்டு என்னென்ன ஃபீல்டுனா ரோல் நம்பருக்கு சப்ஜெக்ட்டுக்கு மார்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரோல் நம்பர் 30 இருக்குது அப்படின்னா ரோல் நம்பர் 30க்கு வந்துட்டு 55ங்கிற மார்க்கு. ரோல் நம்பர் மறுபடியும் 30 அப்படிங்கிறதுக்கு இன்னொரு என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ் மார்க் பார்த்தீங்கன்னா தமிழ் மார்க் வந்துட்டுனா 17 இருக்குது, இங்கிலீஷ் மார்க் பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. சரி, அப்போ ரோல் நம்பர் சேம் ரோல் நம்பர் என்ன டிஃப்ரெண்ட் மார்க்ஸ். சரியா, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னா அவனுக்கு தமிழ் மார்க் வரும், இங்கிலீஷ் மார்க், மேக்ஸ் அப்படியே வந்துட்டே இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரே மல்டிபிள் டைம்ஸ் ஃபஸ்ட்டு ரோல் நம்பர் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரோல் நம்பர் ஃபஸ்ட் அந்த ரோல் நம்பர் ஃபஸ்ட்டு தமிழ் எவ்வளோ மார்க் வாங்கினா அதே ரோல் நம்பர் இங்கிலீஷ் எவ்வளோ மார்க் நம்ம போடுறோம் இல்லையா. அப்போ அந்த ரோல் நம்பர் மட்டும் போட்டு சப்ஜெக்டோட மார்க்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு எல்லா மார்க்கையும் ஆட் பண்ணி சிங்கிளாக கொடுக்குறோம். ஒவ்வொரு டைம் என்ட்ரி பண்ணாமல் சிங்கிள் என்ட்ரியில் கொடுக்குறதா இங்கே வந்து குரூப் பை அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும் கொடுத்துருக்காங்களா, ஒரு டேபிளில் ரோல் நம்பர் சப்ஜெக்ட் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க, ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் சிமிலராக இருக்கா. ஸோ சிமிலர் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஸோ சேம் ஸ்டூடெண்ட். சரியா, அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணால் இந்த மார்க்கு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ சிமிலர் ரோல் மார்க்கு சிமிலர் ரோல் நம்பரு டிஃப்ரெண்ட் மார்க் அப்போ ரெண்டே ஆட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரே இது நம்ம என்ன பண்ணலாம் சிங்கிளாக வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதான் இந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், நீங்கள் போட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். சரியா, ஸோ செட் ரோல் நம்பர் சம் ஆஃப் மார்க்ஸு. ஸோ என்ன பண்ணணும்னா ரோல் நம்பர் போட்டுக்கிறோம். அது பர்டிகுலர் ரோல் நம்பர் வந்துட்டு எத்தனை என்ட்ரிஸ் வந்திருந்தாலும் எல்லாத்தையும் என்ன பண்ணால் நம்ம ப்ளஸ் பண்ணி அந்த மார்க்லாம் ப்ளஸ் பண்ணி நம்ம குரூப் பண்ணி போட்டுக்கிறோம். அந்த ரோல் நம்பர் எல்லாத்தையும் குரூப் பண்ணி போட்டுக்கிறோம். கொடுத்துருக்காங்களா அங்கே பாருங்கள். ஸோ 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். சரியா, ஸோ மார்க் வந்து 81 96 நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 177 வரும். ஸோ அதே மாதிரி என்னென்னா உங்களுக்கு எல்லா ரோல் நம்பர்ஸும் கொடுத்துட்டு மார்க்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு உங்களுக்கு ப்ளஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதான் வந்துட்டு அந்த கான்செப்ட்பா. நெக்ஸ்ட் பண்ணால் ஜாயின் பண்ணுறது. ஸோ ஜாயினிங் டேபிள்னா நம்ம 2 டேபிள் வந்து ஒரே 2 டேபிள் வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறோம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் டேபிள் பாருங்கள் இந்த என்ட்ரி இருக்குது. சரியா, இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உள்ள ஜாயின் கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 2 டேபிள் வந்து நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டேபிள் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல். சரியா, 2 டேபிள்ஸு, ஒன்று வந்து ப்ரொஃபைல், ஒன்று எக்ஸாம். ஸோ எக்ஸாம் இருக்குது, ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ அதில் பார்த்தோன்னா எக்ஸாம்ங்கிற இதில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ரோல் நம்பரு சப்ஜெக்ட் அண்டு மார்க். ஸோ ரோல் நம்பர் சப்ஜெக்ட் மார்க்குங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல். ஸோ இதுதான். ஸோ ரோல் நம்பர் சப்ஜெக்ட் மார்க் இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல். சரியா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டேட்டாபேஸ் டேபிள். இது ஒரு ஃபஸ்ட்டு டேபிள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் டேபிள். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர், நேமு, ஹபி. சரியா, இங்கே கொடுத்துருக்காங்க ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைலில் என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு இது வந்து ப்ரொஃபைல். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ஃபஸ்ட்டு டேபிள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டேபிள், இது வந்து செகண்ட் டேபிள். இது ரெண்டு நான் என்ன பண்ணோம்னா ஜாயின் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னா ரோல் நம்பர் ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போ ரோல் நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ அதுலேருந்து எல்லாத்தையும் எடுக்கணும் தேவை, எல்லாத்தையும் வேணா கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ரோல் நம்பரு சப்ஜெக்ட்டு அப்போ நேமு, மார்க்கு, ஹப்பி. சரியா, ஹாபி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து வேணுங்கிறது மட்டும் போட்டுக்கலாம்னா என்ன பண்ணலாம், இங்கே நமக்கு பாருங்க பின்னாடி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரெண்டே வந்து குரூப் பண்ண என்ன ஜாயின் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேமு, ஹாபி, டோட்டல். ஸோ அதை மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, நம்ம 2 டேபிளுக்கு டேட்டா நம்ம மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணால் ஒரு சிங்கிள் டேபிளை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இந்த இதில் பார்த்தோன்னா மார்க்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அண்டு என்ன டோட்டல் வந்து மார்க்கெல்லாம் ஆட் பண்ணோம்னா டோட்டல் அப்படின்னு கொடுத்துட்டோம். அது ரோல் நம்பர் வந்துட்டு போத் 2 டேபிளையும் வந்துட்டு நமக்கு இருக்குது. சரியா, ஸோ புரிஞ்சுதாப்பா. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு டேபிள், இது செகண்ட் டேபிள். நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு சிங்கிள் டேபிளாக கொடுத்துருக்கோம். அப்போ டேபிள்ஸ் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த கமெண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஜாயின் கிளாஸே. சரியா, ஷார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னா ஷார்ட் பண்ணுறோம் இல்லையா, ஷார்ட்டிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு என்னென்னா ஆர்டர் பை கொடுப்போம். குரூப் பண்ணுறதுக்கு வந்துட்டு குரூப் பையே இது பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயின் கிளாஸ். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ். புரிஞ்சுதா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா புரிஞ்சுதா, அவனுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது இதோட இந்த கான்செப்ட் இதோட முடிஞ்சிருச்சு. அது கீழே வந்து கண்டிஷன் கொரி வந்து எப்படி எடுத்துன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். செலக்ட் ப்ரொஃபைல் நேமு செலக்ட் ப்ரொஃபைல் டாட் நேமு ப்ரொஃபைல் டாட் ஹாபி சம்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் டாட் மார்க்ஸ் எஸ் டோட்டல் ஃப்ரம் ப்ரொஃபைல். இது அங்கே என்ன வேலை பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே மெர்ஜ் ஆகிக்கும். இந்த கொரி நம்ம கொடுத்தோம்னா 2 டேபிள் வந்துட்டு சிங்கிள் டேபிள் நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா. ஸோ இதான் வந்துட்டு அதனுடைய ரிசல்ட். இது வந்துட்டு ரிசல்ட். ஓகேவா. சரி, ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இது ஒரே ஒரு கான்செப்ட் இதோட முடிஞ்சிடும். சப்கொரிஸ். ஸோ சப்கொரிஸ் அப்படின்னா துணை வினவல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கொரிக்குள்ள ஒரு கொரி இருக்குன்னா அதுக்குள்ளே சப்கொரி கொடுக்குறது. சரியா, அதை நம்ம என்னென்னா நம்ம லிஸ்ட்டில் படிச்சிருப்போம், லிஸ்ட்டுன்னு படிச்சிருவோம். அப்போ லிஸ்ட் வித் லிஸ்ட்டே. சரியா, ஒரு லிஸ்ட் கண்டெய்ன்ஸ் தி அனதர் லிஸ்ட் வித்தின் தட் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ ஒரு கொரிக்குள்ள கொரி கண்டெய்ன்ஸ் தி
கொரிஸ் வித்தின் தட்டு. அப்போ கொரிக்குள்ள ஒரு கொரி இருந்துச்சு அப்படின்னா நெஸ்டட் கொரி. அந்த நெஸ்டட் கொரி தான் இங்கே சப்கொரி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் துணை வினவல்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படின்னா இது என்ன நம்ம சொல்லலாம், நெஸ்டட் இன்னர் சப்கொரி. ஒரு கொரிக்குள்ள இன்னும் உள்ள, இப்போ இன்னர் நம்ம சொல்லலாம் உள்ள அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது சப்கொரி இஸ் எக்ஸிக்யூட்டட் ஃபர்ஸ்ட் அண்ட் திஸ் ரிசல்ட்ஸ் ஆஃப் கொரிஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் as the condition for மெயின் கொரி. அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வந்துட்டு சப்கொரி தான். அப்போ உள்ள வந்து இன்னர் பார்ட், ஓகேவா. ஸோ அவுட்டரில் இருக்குது, இன்னர் இருக்குது. ஸோ வெளியிலே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா அப்படி எப்படி இருக்கும் நம்ம ஃபார்மேட் சொல்ல, ப்ராக்கெட்குள்ளே இருக்கும் சரியா. ஸோ எப்படி வந்து சப்கொரி எழுதியிருப்பாங்க அப்படின்னா கொரி வந்து ஃபுல்லாக இருக்கும், உள்ள இடையில ப்ராக்கெட்லாம் இருக்கும். ஸோ ப்ராக்கெட் இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் வெளியில் இருக்குது. அது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் தான் சப்கொரி. அதுக்கப்புறம் வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, ரிமைனிங் வந்துட்டு மெயின் கொரி சப்கொரி இருக்கும். ஃபஸ்ட்டு சப்கொரி எக்ஸிக்யூட் ஆகும், அப்புறம் மெயின் கொரி எக்ஸிக்யூட் ஆகும். அதான் சொல்கிறாங்க பாருங்கள். அதுக்கான ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட் இது ஒரு இன்டீரியர் வந்துட்டு உங்களுக்கு இன்டீரியர் 2 மார்க் 3 மார்க் கேட்பாங்க. ஸோ சப்கொரிஸ் ஆர் ஆல்வேஸ் ரிட்டன் வித்தின் பெராந்திசிஸ். ஸோ பெராந்திசிஸ்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி ப்ராக்கெட் இருக்கும் சரியா. இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டால் அந்த பெராந்திசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது தமிழில் பார்த்தீங்கன்னா அடைப்புக்குறி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்வேஸ் பிளேஸ் தி சப்கொரி ஆன் தி ரைட் சைட் ஆஃப் தி கம்பரிசன் ஆப்ரேட்டர். ஸோ என்ன பண்ணோம்னா கம்பரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ரைட் சைடில் தான் நம்ம எப்போவுமே வந்துட்டு சப்கொரி எழுதுவோம். சப்கொரி எப்போவுமே வந்து ரைட் சைடில் ப்ளஸ் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கம்பரிசன் லெஸ் தான் கிரேட்டர் அந்த மாதிரி நம்ம ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எழுதுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்டர் பை கிளாஸ் இஸ் நாட் யூஸ்டு இன் சப்கொரி. நல்லா லிசன் பண்ணு, 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ஆர்டர் பை கிளாஸ் வந்து இங்கே என்ன பண்ண மாட்டோம், நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சின்ஸ் சப்கொரிஸ் கேனாட் மேனிபுலேட் தி ரிசல்ட்ஸ் இன்டர்னலி. ஸோ என்ன பண்ணாது, ரிசல்ட்ஸை வந்துட்டு என்னென்னா வந்துட்டு நமக்கு ரிசல்ட் பண்ணாதே கொடுக்காதே அப்படின்னு மேனிபுலேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆர்டர் பை கிளாஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஆர்டரிங் கிடையாது. லைக் பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸி, அவ்வளோ ஒரு 1 மினிட்ல ஒரு 2 மினிட்ஸ் நம்ம முடிச்சிருவோம்ப்பா. ஸோ கன்சிடர் தி எம்ப்ளாயி டேபிள். ஸோ நமக்கு எக்ஸாம்பிள் என்ன, எம்ப்ளாயி அப்படிங்கிற டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபீல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி, நேம், ஏஜ், சேலரி, ஓகேவா. ஸோ இது வந்துட்டு என்ன, அதோடைய ஃபீல்டு வந்து கொடுத்துட்டாங்க பாருங்க. இங்கே டேபிளில் கொடுத்துருப்பாங்களா, ஸோ இதான் வந்துட்டு அந்த டேபிள். ஸோ எம்ப்ளாயிங்கிறது என்னென்னா டேபிள் நேமு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபீல்டு. ஸோ இது தீஸ் ஆர் ஆல் தி ஃபீல்ட்ஸே காலம் நேம்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி என்ட்ரிஸ், தட் மீன்ஸ் ரெக்கார்டு. இது எல்லாமே வந்து ரெக்கார்டு. ஸோ கொடுத்துட்டாங்களா, இது ஆர்டர்லாம் அந்த குரூப் பையை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் சரியா. குரூப் பை கிடையாது, ஆர்டர் பை. ஸோ ஆர்டர் பை தான் நம்ம சொன்னோமா இல்லையா. ஸோ அங்கே என்னென்னா ஆர்டர் பைனா அதை நம்ம சார்ட்டிங் பண்ண மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இருக்கிறத அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பிலோ கொரி வி கேன் யூஸ் சப் கொரி. இங்கே நம்ம சப் கொரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். செலக்ட் ஸ்டாப் ஃப்ரம் எம்ப்ளாயி வேறு எம்ப்ளாயி ஐடி இன் செலக்ட் எம்ப்ளாயி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த டேர்மு, ஸோ இது வந்து மெயின் கொரி, இது சப் கொரி. ஸோ இதான் சப் கொரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்னர் கொரி எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட்டு என்னன்னா இந்த பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட்டு, ஸோ இந்த பார்ட்டு மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். உள்ள கண்டிஷன் கொடுத்துருவோம், அந்த பார்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன டேர்ம் கொடுத்தோ அது எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் வெளியில். ஸோ ஃபஸ்ட்டு தி இன்னர் கொரி இஸ் எக்ஸிக்யூட் எஸ் ரிசல்ட் எம்ப்ளாயி ஐடி 101 and 103 ஆர் ரிட்ரீவ்டு. என்ன கொடுத்துருக்கோன்னா எம்ப்ளாயி ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயி வேறு சேலரி. அப்போ எம்ப்ளாயிங்கிற டேபிள் இருக்கிற எம்ப்ளாயி அப்போ கண்டிஷன் என்ன, சேலரி லெஸ் தென் 20,000. அப்போ 20,000க்கு கம்மியாக இருக்கிற அந்த எம்ப்ளாயோட நேம் வேணும். 20,000 கம்மியாக இருக்கிற எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவங்களுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கொடுத்துருக்காங்களா. ஸோ 20,000 கம்மியாக இருக்கிறது யார், எத்தனை பேர் இருக்காங்க, 2. 20,000 கம்மியாக இருக்கிறவங்க யார் அப்படின்னா இவங்க 2 பேர். ஒன்று வந்துட்டு 101, இன்னொன்று 103. இவங்க 20,000 கம்மியாக இருக்காங்க. ஸோ அவங்க ரிசல்ட் மட்டும் உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. வந்துச்சா 101, 103. ஸோ பார்த்தீங்கன்னா 15,000, 13,000. இதுதான்ப்பா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு சப் கொரி. ஸோ அந்த கண்டிஷன் முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் மெயின் கொரிக்கு வரும். ஸோ மெயின் கொரிக்கு வரும்போது என்னன்னா உங்களுக்கு மெயின் கொரி என்ன கொடுத்துருக்கோம், எதுவுமே நம்ம உள்ள வெளில மெயின் கொரி வந்து எதுவுமே நம்ம கொடுக்கல. இன்னும் ஜஸ்ட் என்ன செலக்ட்னு மட்டும் கொடுத்துருக்கோம். அப்போ செலக்ட் மட்டும் கொடுத்தோன்னா உங்களுக்கு லிஸ்ட் வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு லிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும், வியூ ஆகும். புரிஞ்சுதா. ஸோ இவ்வளோ அந்த கான்செப்ட். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிமிலர் தி சப்கொரிஸ் ஆர் யூஸ் வித் இன்சர்ட், அப்டேட் அண்ட் டெலிட். அப்போ என்ன பண்ணலாமா, இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே என்ன நம்ம கமெண்ட் யூஸ் பண்ணோம், செலக்ட்டுங்கிறது யூஸ் பண்ணோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா இன்சர்ட் யூஸ் பண்ணிக்கலாம், அப்டேட், டெலிட், என்ன மாதிரி கமெண்ட்ஸ் ரிமைனிங் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறது இன்சர்ட், அப்டேட், டெலிட். ஸோ தீஸ் கமெண்ட்ஸ் ஆல்சோ யூஸ்டு இன் தி என்ன சார் சப்கொரிஸே, ஓகேவா. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் யூஸ் பண்ணோமா, அது இல்லாமல் என்ன பண்ணலாம், நம்ம இங்கே என்ன பண்ணலாம் இன்சர்ட், அப்டேட், டெலிட் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க உள்ள பாருங்க பிரீஃபாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னர் கொரிஸ் எக்ஸிக்யூட் கொடுத்துட்டு இன்டர்னலி ஆர் கொரிஸ் இஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேறு எம்ப்ளாயி ஐடி இன் 101, 103 அண்ட் அவுட்புட் இஸ் டான். இதுதான் ஓகேவா. புரிஞ்சுதா. இதுக்குள்ள என்னமோ கொடுத்துருக்காங்க, மேம் சொல்லாமல் போயிட்டாங்க நினைக்க வேணாம். இந்த கான்செப்ட் தான் நம்ம சொன்னோம். அப்போ 20,000 கம்மியாக இருக்கிற சேலரி கம்மியாக இருக்கிற அந்த எம்ப்ளாயோட நம்பர் வந்துட்டு அந்த எம்ப்ளாயி நேம் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கும்போது அந்த லிஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. புரிஞ்சுதா. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவாப்பா. அவ்வளோதான்ப்பா. நம்ம வந்துட்டு சாப்டர் 3 வெற்றிகரமாக நம்ம சக்ஸஸாக என்ன பண்ணோம்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா. சார் நம்ம 3 சாப்டர்ஸ் இப்போ இன்றைக்கி இந்த கிளாஸோட நமக்கு 3 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா. நோட்ஸை மறக்காமல் நோட்ஸ் எடுத்து வைங்க. தெளிவாக நல்லா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் புரியலையா நம்ம பிடிஎஃப் ஆல்ரெடி நான் அனுப்பியிருப்பேன் சரியா. நான் புக்கை வந்து அனுப்பியிருக்கேன். அந்த புக்கை எடுத்து தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுறீங்கன்னா புக்கை எடுத்து ஒரு டைம் பாருங்கள். அப்பவும் புரியல, எந்த இடத்துல புரியலையோ நீங்கள் டவுட்டு கேளுங்க. தயவு செஞ்சு நீங்கள் என்னென்னா கீ நோட்ஸ் எடுங்க. கீ நோட்ஸ் எடுத்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. நிறைய பேர் நான் சொன்ன வாட்டி வந்துட்டு
ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் நான் நேம் சொல்ல விரும்பல. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் எனக்கு வந்துட்டு நோட்ஸ் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. ரிமைனிங் வந்துட்டு நீங்க ஸ்க்ரீன்ஷாட்டே அனுப்புறது வந்து லேட்டா தான் அனுப்புறீங்க. நான் எனக்கு கிளாஸ் போட்டேன்னா அடுத்த நாள் காலைல வரைக்கும் டைம் வைப்பா. நீ நோட்ஸ் அனுப்புன அப்படின்னா வந்துட்டு இனிமே வந்துட்டு நான் உனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் நான் அலோவ் பண்ண போறது கிடையாது. நீ கரெக்ட்டா இன்னைக்கு நான் போடுற கிளாஸ் வந்துட்டு நீ வந்து ஸ்க்ரீன்ஷாட் கரெக்ட்டா அனுப்புனனா ஓகே. இல்லன்னா நான் நோட்ஸ் தான் கேட்பேன். சரியா? நெக்ஸ்ட் வீக்ல வந்துட்டு உனக்கு என்னன்னா எக்ஸாம் வந்துட்டு டெஸ்ட் வைக்க போறோம். சரி, இப்ப நடத்தின கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, நாங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து டெஸ்ட் வைக்க ஆரம்பிப்போம். நீ கிளாஸ கவனிச்சா உனக்கு கிளாஸ் கவனிச்சிருந்தா மட்டும் தான் உன்னால என்ன பண்ண முடியும்னா எங்களோட நீ ஃபாலோ பண்ணி வர முடியும். நீ அசால்ட்டா உன் வாக்குல இருந்த அப்படின்னா உன்னால முடியாது. இப்போ மெட்டீரியலுக்குலாம் நாங்க அமௌண்ட் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மெட்டீரியல் உங்க கைக்கு வந்து வந்துரும். வந்தோனமே உனக்கு டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ பி கேர்ஃபுல்லா நல்லா வந்துட்டு கிளாஸை லிசன் பண்ணுங்க. நோட்ஸ் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்க. சந்தோஷம். அப்படியே முடியல ஸ்க்ரீன்ஷாட்டாவது எடுத்து அனுப்புங்க. சரியா? ஸோ ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக வரணும். நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உனக்கு பண்ணுறோம். நீ வந்துட்டு எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதான் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். நீ ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்த அப்படின்னா எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். சரியா? நீ எந்த அளவுக்கு எங்களோட வரையோ அப்போ தான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்ம எதுவுமே பண்ண முடியும். ஓகேவாப்பா? ஸோ நல்லா கிளாஸ் லெசன் பண்ணுங்க. 3 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ்ல வந்துட்டு புதுசாக நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? கால் பண்ணி கேட்கறது பர்சனல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் என்ன பண்ணலாம் மெசேஜ் பண்ண இந்த இடத்துல எனக்கு புரியல மேம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக சொல்லி தருவேன். ஓகேவா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தமிழில் தான் சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது மேம் நீங்கள் இங்கிலீஷில் சொன்னீங்க எனக்கு தமிழில் புரியலன்னா தயவு செஞ்சு கேளுங்க. நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன்ப்பா. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் கிளாஸ் லெசன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.